எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இன்னொரு சேனலில் போட்ட கணேஷ் வசந்த் நாவலோட கிளைமேக்ஸில் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்திருக்கும். சுஜாதா சார்னாலே நம்மளோட மூளையை கசக்கி பிழிய வைப்பார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது டாக்டரை கொன்னது அபூர்வா தான். அதில் கணேஷ் வசந்துக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை அவளே ஒத்துக்கவும் செஞ்சிருக்கா. இப்போ கணேஷ் வசந்துக்கு தெரிய வேண்டியது 5வது அத்தியாயத்தை எழுதுனது யாருங்கிறது தான். ஏன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் கொள்ள காரணம் இருக்கு. அதனால 5வது அத்தியாயத்தை யார் எழுதுனதுன்னு தெரிஞ்சாதான் யார் மீது உண்மை இருக்குங்கிறது தெளிவாகும். அதனாலதான் கணேசும் வசந்தும் அபூர்வாவை அந்த கடிதத்தை எழுத சொன்னாங்க. ஒருவேளை 5வது அத்தியாயம் அவ எழுதியிருந்தா கணேஷ் வசந்த் சொன்ன மேட்ரை கடிதத்துல எழுதும்போது அவளுக்கு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். ஆனா அவ அதை ரொம்ப இயல்பா எந்த தடுமாற்றமும் இல்லாம எழுதுனதுல இருந்து அவ அந்த 5வது அத்தியாயத்தை எழுதலைங்கிறது தெளிவாயிருச்சு. அதனால அவ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அதாவது அவரை அபூர்வா வரவழைக்கல, அவர் தான் அவளை கொல்றதுக்காக வந்திருக்கணும். அவரை கொல்லலைன்னா அவர் அவளை கொன்னிருப்பார். இதுதான் எனக்கு புரிஞ்சது. இது சரியா தவறான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னும் நம்மளோட அந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. நீதியின் பார்வை இங்கே தொடக்கம். பலராம் கையை விசிறி போல் விரித்தான். கையை மெல்ல நகர்த்தி போய் சரேல் என்று அந்த ஈயை அடித்தான். 2 விரல்களில் அதை பிடித்து கண்ணருகே வைத்து வெற்றி எரிச்சலுடன் பார்த்துவிட்டு கம்பிகளுக்கு வெளியே தூக்கி போட்டான். இன்னும் 3 ஈக்கள் இருக்கின்றன. அவற்றையும் ஒவ்வொன்றாய் பிடித்து கசக்கி வெளியே தூக்கி போட்டால்தான் தூக்கம் வரும். அந்த அறைக்குள் வெளிச்சம் குறைவாயிருந்தது. சூரியன் உறங்கப் போகும் மாலை நேரம். வானம் கிரே கலரும் அடிவானத்தில் ஆரஞ்சு திற்றலுமாக இருந்தது. வேறு ஏதோ ஒரு ரூமில் ஒரு கைதி வாய்விட்டு உறக்க பாடுவது கேட்டது. ஒரு லத்திக்கம்பு அந்த கம்பி கதவில் தட்டி சத்தம் போடாதே என்று மிரட்டுவது கேட்டது. பலராம் சில்லிட்டிருந்த சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தான். முழங்கால்களை கட்டிக்கொண்டான். அடிவயிற்றிலிருந்து கோபம் குமுறி குமுறி எழுந்தது. இந்த அவலம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? புகழேந்தியிடமிருந்து எந்த தகவலுமே ஏன் இல்லை? பலராம் பின்னங்கழுத்தில் ஈ வந்து உட்கார்வதை உணர்ந்தான். பசுமாட்டை போல கழுத்தை உலுக்கி அதை விரட்டினான். காரிடாரில் மின் விளக்குகள் எரிய துவங்கின. தூரத்தில் பூட்ஸ்களின் சத்தம். ஒவ்வொரு கம்பி கதவாக கிரீச் என்று திறந்து மூடப்படும் சத்தம். மாலை நேர கஞ்சி வந்துவிட்டது. சற்றே சலிப்பாக உணர்ந்தான். கஞ்சி, வேர்க்கடலை, கெட்டியான சோறு, மறுபடி கஞ்சி, மாற்றமில்லாத மெனு. அவன் அறையை கால்கள் நெருங்கிவிட்டன. நிமிர்ந்தான். கால்கள் நின்றன. சாவி நுழைக்கப்பட்டு தாள் விளக்கப்பட்டது. நசுங்கிய குவளையில் கஞ்சி தரையில் நொக்கென்று வைக்கப்பட்டது. ஜோசப், எனக்கு கஞ்சி போரடிக்கிறது, பசி அடங்குவதில்லை என்றான் புகார் குரலில். இன்றைக்கு போரடிக்காது பார் என்றான் ஜோசப் கதவை சாத்திக்கொண்டே. சொல்லிவிட்டு அவன் கண்ணடித்தது போல் இருந்தது. பலராம் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ததும்பியது. கஞ்சி குவளையை அவசரமாக எடுத்து வாயில் வைத்து உறிஞ்சலானான். குவளையின் அடிப்புறத்தில் ஒரு பாலித்தீன் பேப்பரில் சுற்றப்பட்டிருந்தது அந்த கடிதம். டியர் பலராம், இன்னும் 3 நாட்கள் பொறுமையுடன் காத்திரு. உன்னை வெளியே கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. வெள்ளிக்கிழமை ஜோசப் உதவுவான். புகழ். பலராமின் உடம்பில் மின்சாரம் ஊற்றெடுத்தது. இன்னும் 3 நாள். சந்தோஷத்துடன் அந்த கடிதத்தை மென்று விழுங்கினான். அந்த மருத்துவ சாலையின் வாசலில் விளக்குகள் எரிய துவங்கிவிட்டன. கார்களும் ஆட்டோக்களும் 1-2 சைக்கிள் ரிக்ஷாக்களும் சில மோட்டார் சைக்கிள்களும் அங்கே கூடியிருந்தன. மாருதி காரை மற்ற வாகனங்களுக்கு இடையில் கொண்டு வந்து நிறுத்தினான் டாக்டர் சந்திரகுமார். காரின் கண்ணாடியில் இடது மூலை உயரத்தில் டாக்டர் என்பதை குறிக்க பெரிய கூட்டல் குறி ஒட்டப்பட்டிருந்தது. காரில் இருந்து இறங்கினான். அவன் காரை பார்த்துவிட்டு ஓடி வந்த பணியால் பின் கதவு திறந்து டாக்டரின் சிறு பெட்டியை எடுத்துக்கொண்டான். சந்திரகுமார் கிளினிக்கை நோக்கி வேகமாக நடந்தான். காத்திருந்த நோயாளிகள் சிலர் எழுந்தனர். வரவேற்பில் இருந்த பெண்மணி எழுந்து மரியாதை செலுத்தினாள். சந்திரகுமார் என்று பெயர் பலகை தொங்கிய கதவை தள்ளி திறந்தான். ஏசியின் குளுமை சூழ்ந்தது. அவனுடைய இருக்கையில் போய் அமரும் முன் வாஷ்பேசினில் கைகளை கிருமி நாசினி போட்டு கழுவினான். நோயாளிகளை கவனிக்க தயாராகிவிட்டான். டாக்டர் சந்திரகுமார் பற்றி சில வரிகள். சந்திரகுமார் 29 வயது இளைஞன், எலும்பு சர்ஜன், இளம் வயதிலேயே கைராசிக்காரன் என்ற புகழ் பெற்றவன். இந்த கிளினிக்கில் தினமும் இருவேளை அவன் வருகையில் அவனை சந்திக்க காத்திருக்கும் நோயாளிகள் கூடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். சந்திரகுமாரின் முகம் இனிமையானது. அகன்ற நெற்றி, கருத்த புருவங்கள், உயிருள்ள கண்கள், நீண்ட நேர் நாசி, கரிய மீசை, சிவந்த உதடுகள், அழகு பல்வரிசை, கன்னத்து குழிவுகள், 6 அடி உயரம், அதற்கேற்ற அகன்ற தோள்கள், பரந்த மார்பு, நீண்ட கைகள். சந்திரகுமாரை மருத்துவக் கல்லூரியில் துரத்திய பெண்களின்
பெயர்களை தனியே பட்டியல் போடலாம். அவனுடைய புன்னகையே பாதி மருந்து என்று அடித்து கூற 1000 நோயாளிகள் தயாராயிருந்தனர். சந்திரகுமார் முதல் நோயாளியை உள்ளே அனுமதிக்க சொன்னான். மணி அடித்து அவன் வைப்பதற்குள் தடால் என்று கதவு திறந்து ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் முகம் பரபரப்பாயிருந்தது. முதலாவதாக அழைக்கப்பட்ட நோயாளி எழுந்திருக்கும் முன்னரே இப்படி அடாவடித்தனமாக நுழைந்தவளை பார்த்து அதிர்ந்து உதவியாளர் பெண்மணி பின்னாலேயே கத்திக்கொண்டு எழுந்து வருவதற்குள் அந்த இளம் பெண் டாக்டரை நெருங்கிவிட்டாள். டாக்டர், உடனே வாருங்கள், என் அம்மாவை காப்பாற்றுங்கள் என்று குரலில் வேகம் காட்டினாள். பேசியதோடு நிற்காமல் சற்றும் தயங்காமல் சந்திரகுமாரின் இரு கைகளையும் பற்றி எழுப்பினாள். அந்த பெண்ணின் முகத்தில் வியர்வை அரும்புகள். அதற்குள் பின்னால் இருந்து வந்த உதவியாளர் அவளை பிடித்து இழுக்க சந்திரகுமார் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கைகளை உதறிக்கொண்டான். உங்கள் அம்மாவுக்கு என்ன? வலியால் துடிக்கிறாள். டாக்ஸியிலிருந்து இறங்க முடியாமல் கத்துகிறாள். உடனே வந்து பாருங்கள். இங்கே வந்திருக்கிறார்களா? ஆமாம், வாசலில் டாக்ஸி நிற்கிறது. ஆனால் அம்மாவால் காலை கீழே வைக்க முடியவில்லை. சந்திரகுமார் உதவியாளரை நோக்கி திரும்பினான். சிஸ்டர், அந்த அம்மாளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து எடுத்து வர சொல்லுங்கள். அந்த பெண்ணை நோக்கினான். மிஸ், உங்கள் அம்மாவை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நீங்கள் தயவு செய்து வெளியே இருங்கள். அவள் மனமில்லாமல் ஆனால் ஸ்ட்ரெச்சரை பயன்படுத்துபவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாசலுக்கு விரைந்தாள். சந்திரகுமார் முதல் நோயாளியை பரிசோதிக்க ஆரம்பித்தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முனைந்து எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டும் சார் என்றான். எஸ் சார், வலிக்கான மாத்திரைகளை குறைத்து விடலாம் என்று சந்திரகுமார் அவருக்கு மாற்று மருந்து எழுதி கொடுத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளிப்பட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். அங்கே அந்த பெண்ணும் 2 செவிலியர்களும் சூழ ஸ்ட்ரெச்சரில் இருந்தவருக்கு 50 வயது இருக்கலாம். இடது கால் இயலாத கோணத்தில் வளைந்து இருந்தது. வலியின் தீவிரம் அவள் முகத்தில் மின்னல்களாக இறைத்து கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று என்றான் சந்திரகுமார். மாடிப்படியில் உருண்டு விட்டாள். எத்தனை நேரம் ஆயிற்று? அரை மணி நேரத்திற்கு மேல் ஆயிற்று. டாக்ஸி பிடித்து உடனே கூட்டி வந்தேன். பார்த்தால் எலும்பு முறிந்திருக்கிற மாதிரி இருக்கிறது. எக்ஸ்ரே ஒன்று எடுத்துவிட்டு தியேட்டருக்கு எடுத்து போங்கள். சிஸ்டர், அனஸ்தீசியா கொடுக்க டாக்டரை கூப்பிடுங்கள் என்றவன் அந்த பெண்ணை பார்த்து மிஸ் என்றான். என் பெயர் பிரமிளா. மிஸ் பிரமிளா, இன்னும் அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் ஆகலாம். அம்மாவுக்கு கட்டு போட்டு அனுப்ப. நீங்கள் வெளியே ரிலாக்ஸ் செய்யுங்கள். என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே? நத்திங். எலும்பு முறிவு பற்றி முழுவதுமாக எக்ஸ்ரேயில் தான் தெரியும். இதைவிட மோசமானவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். தேங்க்யூ டாக்டர். பிரமிளா முகத்து வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு ஸ்ட்ரெச்சரின் பின்னே வெளியேறினாள். 1 மணி நேரம் கழித்து அனஸ்தீசியா டாக்டர் வருவதற்குள் பிரமிளா பாதி நகம் கடித்து துப்பியிருந்தாள். அதன் பின் சந்திரகுமார் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்த பின் மனைவியை பிரசவத்திற்கு உள்ளே அனுப்பிவிட்டு காத்திருக்கும் புருஷனைப் போல பிரமிளா ஓரிடத்தில் உட்காராமல் நடையளந்து கொண்டே இருந்தாள். பிரமிளாவின் அம்மா வலியினால் முதலில் அழுது கொண்டே இருந்தாள். சந்திரகுமார் எக்ஸ்ரேயை வெளிச்சத்திற்கு நேரே உயரத்தில் பார்த்தான். அனஸ்தீசியா டாக்டரின் ஒத்துழைப்போடு தன் பணியை ஆரம்பித்தான். சந்திரகுமார் ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியே வந்தவுடன் பிரமிளா ஓடி வந்து அவன் எதிரில் நின்றாள். அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது டாக்டர்? அவன் சிரித்தான். நீங்கள் ஏன் இப்படி ஒவ்வொரு நிமிடமும் தவித்து போகிறீர்கள்? எலும்புகளை ஒன்று சேர்த்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வைத்து கட்டியிருக்கிறேன். எலும்புகள் முற்றிலும் ஒட்டிக்கொள்ள 3 வாரங்கள் வரை ஆகலாம். பயப்பட ஒன்றுமில்லை. இப்பொழுது மயக்கத்தில் இருக்கிறார்கள். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். இந்த மருந்தையெல்லாம் வாங்கி வாருங்கள். தேங்க்யூ டாக்டர். ஃபீஸ் எவ்வளவு? ரிசப்ஷனில் கேளுங்கள். நான் உங்களை மறுபடி எப்பொழுது டாக்டர் பார்க்க வேண்டும்? நீங்கள் பிரியப்பட்ட போதெல்லாம் என்றான் சந்திரகுமார் சிரித்துக்கொண்டே. பிரமிளாவின் முகம் சிவந்து போனது. முதன்முறையாக அவள் முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது. அத்தியாயம் 2. பலராமன் தவிப்பாயிருந்தான். அவன் தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட நாள் வந்துவிட்டது. வார்டன் ஜோசப் மதிய சாப்பாட்டின் போது அடங்கிய குரலில் திட்டத்தை விவரித்து விட்டான். இருட்டிய பிறகுதான் அவனுடைய முதல் மூவ் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. குறைந்தது இன்னும் 2 மணி நேரமாவது ஆகும் இருள் சூழ. அந்த 2 மணி நேரம் அவனால் பொறுமையாக இருக்க முடியுமா? தெரியவில்லை. இதயத்திற்குள் படபடப்பு அதிகரித்தது. புகழேந்தியின் மூலம் ஏற்கனவே 2 பேர் இதே சிறையிலிருந்து தப்பி போனது அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அது பெரிய ரகளையாக மறுநாள் வெடித்து சிறைச்சாலைக்கு கூடுதல் பாதுகாப்பு, கூடுதல் காவல் என்று கெட்டிப்படுத்தப்படும். அப்புறம் சில நாட்களில் அந்த பாதுகாப்பு தேய்ந்து மெலிந்து போகும். மீண்டும் சகஜ நிலைக்கு சிறைச்சாலை திரும்பும். நாளைய தினம் இதே சிறைச்சாலையில் நிச்சயம் அந்த பரபரப்பு இருக்கப் போகிறது. பலராம் எங்கே, பலராம் எங்கே என்று தண்டோரா போடப்படும். தினசரிகளில் அவனுடைய போட்டோ விதவிதமாக வெளியாகும். ஒரு ராத்திரியில் அவன் ஹீரோவாகி விடுவான். எழுந்தான். சிறிது நேரம் கூட சேர்ந்து உட்கார்ந்திருக்க முடியவில்லை. சிறைக்கூடத்திற்குள் சுவரில் இருந்து சுவர் வரை நடந்தான். வானத்து வெளிச்சம் விலகி மெல்ல இருள் சூழத் தொடங்கியது. தூரத்தில் வார்டனின் லத்தி கம்பி கதவுகளில் சத்தம் செய்ய துவங்கியதும் பலராம் விரைத்தான்.
அவன் நரம்புகளில் துடிப்பு ஏறியது. வலுக்கட்டாயமாக கீழே உட்கார்ந்து கால்களை அணைத்து கொண்டான். காத்திருந்தான். காலடி நெருங்கியது. அவனது சிறை கதவை தட்டியது. பூட்டு திறந்து கஞ்சி குவளை உள்ளே வைக்கப்பட்டது. கதவு சாத்தப்பட்டது. ஆனால் சாவி திருகப்படவில்லை. பூட்டு பூட்டப்படவில்லை என்பது பலராமுக்கு புரிந்தது. தேங்க்யூ ஜோசப் என்றான் மெதுவாக. இந்த வேலை செய்வதற்கு ஜோசப்பிற்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது அவனுக்கு தெரியும். மொத்த செலவு 25,000 என்று புகழேந்தி சொல்லியிருந்தான். பணம் அவன் கைக்கு வந்த பின்தான் முதல் அசைவையே அவன் செய்வான் என்று சொல்லப்பட்டிருந்தது. பணமா பெரிது? இந்த அவலமான சிறையிலிருந்து வெளிப்பட்டு விடுதலையாகி சுதந்திர காற்றை சுவாசிப்பதை விட இந்த பணமா பெரிது? ஜோசப்பின் பூட்ஸ் ஒலி தேயும் வரை காத்திருந்தான். மெல்ல வெளியே வானம் இருண்டது. நிழல்கள் மறைந்தன. பலராம் கதவை திறந்து பார்க்க வேண்டும் என்று எழுந்த பேராவலை பெரும் சிரமப்பட்டு அடக்கினான். மனதிற்குள் 1, 2 என்று எண்ண ஆரம்பித்தான். 1200 எண்ணி முடித்ததும் உலர்ந்த உதடுகளை நாவால் தடவிக்கொண்டான். கடைசியாக இந்த கஞ்சி எடுத்து கடக் கடக் என்று தொண்டையில் சரித்து கொண்டான். பூனை பாதங்கள் வைத்து சிறைக்கதவை நெருங்கினான். அதை சற்றே விரலால் தொட்டான். நகர்த்தினான். கதவு மெல்ல நகர்ந்தது. பக்கவாட்டில் கம்பிகளில் இடிக்காமல் நுழையும் அளவுக்கு திறந்ததும் தன்னை அந்த இடைவெளி வழியே செலுத்தி வெளியே வந்தான். நீளமான காரிடாரில் அங்கங்கே மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. காரிடாரை குறுக்கில் கடந்ததும் சிறை மைதானம். மைதானத்தில் இருளை விரட்டும் பிரகாசமான வெள்ளி விளக்குகள். சொல்லி வைத்தது போல் அத்தனை விளக்குகளும் திடீரென்று அணைந்தன. மின் தடங்கள், வேண்டுமென்றே செய்யப்பட்ட மின் தடங்கள். மறுபடியும் மின்சாரம் வருவதற்குள், ஜெனரேட்டர் இயங்குவதற்குள் அவன் தப்பித்தாக வேண்டும். ஓடினான். நுனி விரல்களால் மைதானத்தின் முரட்டு புல்வெளியில் ஓடினான். மேகங்களுக்கு பின்னே 5ஆம் பிறை நிலா உபயோகமில்லாது கிடந்தது. அவனுக்கு சொல்லப்பட்டிருந்த இடத்திற்கு அவன் ஓடி முடித்ததும் உயரமான சுவர் எதிர்பட்டது. இருட்டில் துளாவினான். நூலேணி தட்டுப்பட்டது. எத்தனை முன்னேற்பாடுகள்! நூலேணி பிடித்து பரபரவென்று ஏறினான். 4வது படியில் காலை தப்பாக வைத்து அது அவனை புரட்டிவிட்டதில் தலை மோதியது. கருங்கல் சுவரில் மோதியிருந்தான். விண்ணென்று புடைத்து வலித்தது கூட அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. தலை மோதிய சத்தம் யாருக்காவது கேட்டிருக்குமா என்ற அச்சம்தான் பிரதானமாக இருந்தது. வலியை பொருட்படுத்தாமல் மேலே 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 என்று ஏறலானான். திடீரென்று விளக்குகள் விழித்து கொண்டபோது அவன் சுவரின் உச்சியை அடைந்து விட்டிருந்தான். நூலேணியை உருவி மறுபுறம் போட்டான். அதை பிடித்து தொங்கி அதன் ஆதாரத்தில் அப்படியே மறுபுறம் கீழே குதித்தான். விளக்குகள் வெளிச்சமிட துவங்கிய பின்னும் அந்த திசையில் யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்து அவன் பூரித்தான். தரையை தொட்டதும் பரபரப்பாக ஓடினான். நூலேணியை வேறு யாரோ அறுத்து விடுவார்கள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவனுக்கு சொல்லப்பட்ட அதே தெரு மூலையில் அந்த கருப்பு கார் நின்றிருந்தது. அதன் பின் கதவை திறந்து உள்ளே பாய்ந்து ஏறினான். வா பலராம் என்றான் டிரைவர் இருக்கையில் உட்கார்ந்திருந்தவன். தேங்க்யூ புகழ், நான் தப்பித்து விட்டேன் தானே? தப்பித்து விட்டாய் இந்த நிமிடம் வரை. புகழேந்தி முகம் காட்டினான். பரட்டையான தலை, கண்கள், நெற்றியில் சிறு பகுதி தவிர வேறு பாகம் தெரியாத அளவுக்கு முகத்தை மறைத்து அடர்ந்த தாடி. என்றைக்காவது போலீசால் அடையாளம் குறிக்கப்பட்டு விட்டால் கூட இந்த மீசை, தாடி, தலைமுடியை அவன் வலித்து விட்டால் அப்புறம் சத்தியமாக அடையாளம் புரியாது என்று அவன் சொல்லி சிரிப்பதுண்டு என்று பலராம் கேள்விப்பட்டிருந்தான். புகழேந்தி காரை கிளப்பினான். கார் வேகம் பிடித்தது. உங்களுக்கு முழு பணமும் வந்து விட்டதா புகழேந்தி? உன் நண்பன் கொண்டு வந்து கொடுத்தான். நான் சொன்னதைத்தான் அவனும் சொன்னான். இங்கே இருக்கும் வரை உனக்கு ரிஸ்க் தான். இந்தியாவுக்குள் எங்கு இருந்தாலும் போலீஸ் மோப்பம் பிடித்து வந்துவிடும். சில வருடங்களுக்காவது நீ வெளிநாடு போயிருந்தால்தான் புத்திசாலித்தனம். ஆனால் பாஸ்போர்ட் தயார் செய்து விட்டீர்களா? ஒரு முறை சொல்லிவிட்டால் அதை புகழேந்தி மறப்பதில்லை. பாஸ்போர்ட், விசா இதற்கெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறேனே, ஏற்பாடு செய்யாமல் இருப்பேனா? எந்த நாட்டிற்கு விசா எடுத்துள்ளீர்கள் புகழேந்தி? மேல்நாடு. என்னது? அமெரிக்கா, கனடா எல்லாம் மேலை நாடு, அதாவது மேல்நாடு தானே. அமெரிக்காவுக்கு விசா எடுத்தாயிற்று. அந்த நாட்டிற்கு அவ்வளவு சுலபத்தில் விசா கிடைக்காது என்பார்களே. நல்லவர்களுக்கு கிடைக்காது, உண்மைதான். ஆனால் வல்லவர்களுக்கு பணிந்து போக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். சரியான ஆள் மூலம் சரியான அளவு அழுத்தம் கொடுத்தால் விசா கிடைக்கும். உனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் இந்தியாவிலிருந்து ஆள் வருகிறது என்றாலே அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. ஏன்? பிளேக். இந்தியாவில் பிளேக் இருந்தபோது ஏற்பட்ட பயம் அது. அதனால் விசா கொடுத்தால் கூட சில முன்னேற்பாடுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பிளேக் மற்றும் தொற்று நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொண்டு 3 மணி நேரம் கழித்து பரிசோதனை செய்து அவர்களுடைய டாக்டர் ஓகே சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் பயணத்தை அனுமதிப்பார்கள். அப்படியா? அதற்கெல்லாமும் நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். தேங்க்யூ. பலராமின் நெஞ்சில் இன்னும் படபடப்பு இருந்தது. சிறையிலிருந்து தப்பித்தது உண்மைதானா என்றே புரியாத இந்நிலையில் அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் பற்றி கூட திட்டமிட்டிருந்த புகழேந்தியின் பேரில் அன்பு நெருங்கியது. இந்தியாவிலிருந்து விலகி போய்விட்டால் அவனுடைய சுதந்திரத்திற்கு
உடனடியாக குறை வராது. கார் வளைந்த சாலையில் திரும்பியது, விரைந்தது. தோட்டம் நிறைந்திருந்த ஒரு காம்பவுண்டின் முன்னே நின்றது. ஹாங் என்று ஒரு முறை ஹாரன் ஒலித்தது. யாரோ ஓடி வந்து கேட்டை திறந்தார்கள். அதிக வெளிச்சமில்லாத சிமெண்ட் பாதையில் கார் நகர்ந்தது. உள்ளிருந்த கட்டிடத்தின் முன் சென்று நின்றது. இறங்கு. இறங்கினார்கள். புகழேந்தி தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சாவி எடுத்து பூட்டு திறந்தான். உள்ளே நுழைந்தார்கள். சிறிய ஹால். அந்த ஹாலை ஒட்டி நீளமான ஒரு காரிடார். காரிடாரில் நுழைவதற்கு முன் எதிரே 4 மடங்கி திறக்கும் பிரெஞ்சு கதவுகள். அந்த கதவுகளை திறந்தான் புகழேந்தி. இது என்ன இடம்? பலராம் யோசனையுடன் கேட்டான். உள்ளே வா பலராம். பலராம் கால்கள் தயங்க உள்ளே அடியெடுத்து வைத்தான். சாத்துக்குடி பிழியும் கிண்ணம் போல கூர்ப்பான அமைப்பில் அந்த ஹால் அமைக்கப்பட்டிருந்தது. வீடியோ கேம் மெஷின் போல ஒரு மெஷின் நின்றிருந்தது. அதன் டெலிவிஷன் திரையில் மின்சார நட்சத்திரங்கள் மினுக்கிக் கொண்டிருந்தன. அந்த இயந்திரத்திற்கு எதிரில் ஒரு நாற்காலி. எதிரில் இன்னும் 3 நாற்காலிகள். அதில் மையமாய் இருந்த நாற்காலி சற்று வித்தியாசமாய் இருந்தது. அரசு விழாக்களில் அமைச்சர்கள் உட்கார்வது போன்ற உயரமான முதுகு உடைய நாற்காலி. கருப்பு குஷன்கள் பட்டையாக இருந்தன. 2 கைகளும் வைத்துக்கொள்ள 2 பட்டைகள். உட்கார் பலராம் என்று ஒரு நாற்காலியை காட்டினான் புகழேந்தி. இந்த அறையே விசித்திரமாக இருக்கிறதே புகழ். கூரையிலிருந்து கலர் கலராக வெளிச்சம். காற்றில் ஒரு சில்லிட்ட தன்மை. மறைவான ஸ்பீக்கர்களில் வழியும் இசையின் ரீங்காரம். எல்லாவற்றையும் வியந்து கொண்டே தனக்கு காட்டப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்தான் பலராம். எதற்காக என்னை இங்கே கூட்டி வந்தீர்கள்? நான் சொன்னேனே, வெளிநாட்டு ஏஜென்சி. அவர்கள் முதலில் உன்னிடம் ஒரு விசாரணை நடத்துவார்கள். உனக்கு ஒரே ஒரு க்ளூ தருகிறேன். பொய் எதுவும் சொல்லாதே. பொய் சொன்னால் உடனடியாக காட்டி கொடுத்து விடும். மெஷின் முன் நீ உட்கார வைக்கப்படுவாய். நீ எவ்வளவு தூரம் சொல்கிறாய் என்பதை வைத்துதான் அவர்கள் அனுமதி தருவார்கள். பலராமின் முகத்தில் மெல்லிய குழப்பம் வந்தது. உதட்டு மேல் வரிசையில் வியர்வை முத்துக்கள் தோன்றின. அவனுக்கு இந்த ஏற்பாடு அவ்வளவு சம்மதமில்லை என்பது முகத்தில் பிரதிபலித்தது. ஆனாலும் இந்த சோதனைகளை தாண்டினால்தான் விடுதலை என்கிற மாபெரும் சாக்லேட் கிடைக்கும் என்பதும் அவனுக்கு புரிந்திருந்தது. ரொம்ப தாகமாயிருக்கிறது புகழ். பயத்தால் தொண்டை உலர்ந்து விட்டது. புகழேந்தி எழுந்து அந்த அறையின் மூலையில் இருந்த குளிர்சாதன அலமாரி திறந்து அதிலிருந்து ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்து வந்தான். பலராம் அதை ஆர்வத்துடன் பிடுங்கி கிளக் கிளக் என்று உறிஞ்சி குடித்தான். குடித்து முடித்து நிமிர்ந்த போது அந்த அறையில் இன்னொரு ஆசாமி நிற்பதை கவனித்தான். அவன் எப்படி உள்ளே வந்தான்? அவன் உள்ளே நுழையும் போது எந்த ஒலியும் எழுப்பாமல் எப்படி இருந்தான் என்பது பலராமுக்கு வியப்பாகவே இருந்தது. புதிதாய் வந்தவன் உயரமாய் இருந்தான். வெள்ளை பேண்ட், வெள்ளை முழுக்கை சட்டை, கருஞ்சிவப்பு டை, பிரவுன் நிற லெதர் பெல்ட், வெள்ளை ஷூக்கள். அவனும் முகம் தெரியாத அளவுக்கு தாடி வளர்த்திருந்தான். 2 கண்களுக்கு கீழும் பாதி பிளம்கள் போல கண்ணமேடுகள், ஒளிரும் கண்கள், தீர்க்கமான நாசி. பலராம், இவர் டாக்டர் நிலாமகன். நிலாமகன் வினோதமான பெயர். இவர்தான் விசாரணை நடத்தப் போகிறவர். நான் சொன்னதை நினைவில் வைத்திரு என்றான் புகழேந்தி. டாக்டர் நிலாமகன் பலராமை கண்களுக்குள் பார்த்தார். முதலில் நோய் எதிர்ப்பு ஊசியை போட்டு விடுவோம் என்றார் கனமான குரலில். பலராமை நெருங்கி புஜத்தில் அவன் சிறையுடையை உயர்த்தி ஊசியை செருகி மருந்தை செலுத்தினார். இந்த நாற்காலியில் உட்காருங்கள் மிஸ்டர் பலராம் என்றார். மையமாயிருந்த அந்த உயர நாற்காலியில் பலராம் வந்து அமர்ந்தான். அவன் கால்கள் பஞ்சு போல இருந்தன. உடலில் ஒரு தளர்வு வந்துவிட்டது. பயப்படாதே பயப்படாதே என்று மனதில் மீண்டும் ஜபித்தான். டாக்டர் நிலாமகன் அந்த இயந்திரத்திற்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். சில சுவிட்சுகளை தட்டினார். ஒரு மோட்டார் இயங்கும் மெலிதான ஒளி ரீங்காரமிட்டு எழுந்தது. பலராமின் முகத்தில் சக்தி வாய்ந்த வெளிச்சம் கண்களை கூசி பாய்ந்தது. பலராமன், உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், முழுவதுமாக. சிறைக்கு வந்து சேர்வதற்கு முன் நடந்த சம்பவங்களை. டாக்டரின் குரல் ஆழமாக அவனை நெருங்கியது. பொய்களை கலக்காதே என்று புகழேந்தி எச்சரித்தது நினைவுக்கு வந்தது. சொல்கிறேன் என்றான். உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையானது. ஒரு சேரியில் இருந்தது எங்கள் வீடு. அப்பா ஏதோ மில்லில் வேலைக்கு போனார். எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கும். ஆனால் என் அண்ணனுக்கு படிப்பு என்றால் வேப்பங்கட்டி. பள்ளிக்கூடம் போனதே இல்லை. அவனுக்கு என்று ஒரு குரூப் சேர்த்துக்கொண்டு தெருவில் போகிறவர் வருகிறவர்களை கலாட்டா செய்து கொண்டிருப்பான். நான் ஸ்கூல் முடித்து PUC சேர்ந்தபோது என் அண்ணன் ஜெயிலில் இருந்தான். ஏதோ வெட்டுக்குத்து தகராறு. அந்த சமயம் பார்த்து என் அப்பா மண்டையை போட்டார். குடும்ப பொறுப்பு என் தோளில். படிப்பு நின்று போனது. கார் மெக்கானிக் கடை, பெட்ரோல் பங்க் என்று சில வேலைகள் மாறினேன். என் அண்ணன் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் மறுபடியும் பேட்டைக்கு தாதா ஆகிவிட்டான். கையில் சுலபமாய் பணம் புரளும் அவனுக்கு. ஏண்டா இன்னொருத்தனுக்கு கீழே கை கட்டி சேவகம் செய்ய வேண்டும்? நீ என்னுடன் சேர்ந்து கொள் என்றான். சேர்ந்தேன். இயல்பாகவே என் அண்ணனிடமிருந்து எனக்கும் முரட்டு குணம் வந்தது. எங்கள் கூட்டம் அடாவடித்தனங்கள் செய்வதற்கு பெயர் வாங்கியது. உருட்டுக்கட்டை, சைக்கிள் கேரியர், ஹேண்டில் பார்,
செயின், இரும்பு கம்பி, சம்மட்டி, மண்வெட்டி, அரிவாள், கத்தி என்று என்னென்னவோ ஆயுதங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆட்டோக்களில் போவோம். அடித்து நொறுக்கிவிட்டு வருவோம். கூலிப்படைகளிலேயே மிகவும் ஆக்ரோஷமானவர்கள் என்று எங்களை குறிப்பிட ஆரம்பித்தார்கள். போலீஸ் எங்களை பிடிப்பதில்லை. காரணம், அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் குண்டர்களாக பயன்பட ஆரம்பித்ததுதான். செல்வாக்கு உள்ள நபர் எங்களை நியமித்தால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். யாரை போய் அடித்துவிட்டு வர வேண்டும், எந்த கடையை அல்லது வீட்டை நொறுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார். நாங்கள் போகும் நேரத்தில் அந்த ஏரியாவில் போலீஸே இருக்காது. ஸ்டேஷனில் ஒரு ரைட்டரும் சென்ட்ரியும் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். போன்களை ரிசீவ் பண்ண போய் அட்டூழியம் பண்ணிவிட்டு வருவோம். பணத்தை வாரி இறைப்பார்கள், அள்ளிக்கொள்வோம். எந்தெந்த நபர்களுக்கு நாங்கள் கூலிப்படையாக இருந்தோம், போலீஸில் யார் யார் எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் என்பதை விரிவாக சொல்ல முடியும். வேண்டாம். நான் ஏன் போலீஸில் மாட்டினேன்? ஒரு முறை கூலிப்படையாக செயல்பட்ட போது அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு என் அண்ணனை காட்டிக் கொடுக்க நினைத்தேன். ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருத்தரை எதிர்கட்சியின் சார்பாக செம்மத்தியாக அடித்து நொறுக்கிவிட்டேன். கேஸ் புக் பண்ணப்பட்டது. என் பேரில் பழைய கேஸ்களையும் எழுதினார்கள். மாட்டினேன். பலராம் நிறுத்தினான். சற்று களைப்பாக உணர்ந்தான். நாற்காலியில் நன்றாக சரிந்து உட்கார்ந்தான். இதுவரை எத்தனை உயிர்கள் உன் கையால் பலியாகி இருக்கும் பலராம்? 6. 5 பேர் நாங்கள் கொலை செய்ய திட்டமிட்டவர்கள். எதேச்சையாக குறுக்கில் வந்த அப்பாவி பக்கத்து வீட்டுக்காரன் 6வது. 6 பேரையும் அடித்து துன்புறுத்தி வெட்டி கொலை செய்தாய். பலராம் சற்று தயங்கிவிட்டு ஆமாம் என்றான். அப்படி கொலை செய்யும் போது உனக்கு வலித்ததுண்டா? முதல் தடவை வலித்தது. அன்றிரவு நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் அப்புறம் ரத்தமும் எலும்பும் பழக்கமாகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் எந்த வலியும் இல்லை என்பதுதான் உண்மை. யாரையும் வாழைத்தண்டு வெட்டுவது போல் இரக்கமில்லாமல் என்னால் வெட்ட முடிந்தது. உனக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று உனக்கு ஏன் தோன்றியது? இதென்ன கேள்வி? சிறைச்சாலையில் வாழ்நாளை கழிக்க முடியுமா? இந்தியாவில் என்னை துரத்தி துரத்தி பிடிப்பார்கள். அமெரிக்காவில் நான் படித்த படிப்பை வைத்துக்கொண்டு எதையாவது சாதிக்க முடியுமா என்று பார்ப்பேன். அங்கே ஒரு மாஃபியா குரூப் இருக்கிறது. அவர்களுக்கு அடியாட்கள் தேவைப்படும். அந்த குரூப்பில் சேர தயாரா? தாராளமாக. வன்முறை என் ரத்தத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் என்னை மாற்றிக்கொள்ள நான் தயாராயிருக்கிறேன். அப்படியென்றால் எழுந்திரு பலராம். பலராம் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க முனைந்தான். அதிர்ந்தான். எழுந்திருக்க முடியவில்லை. அவன் உடம்புக்குள் இருந்த சக்தியை எல்லாம் யாரோ உறிஞ்சி குடித்து விட்டது போல் இருந்தது. முகத்தில் பதற்றம் தெரிந்தது. என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றான், குரலை அச்சம் தாக்க. எழுந்திருக்க முடியாது. உனக்கு போடப்பட்ட ஊசி அப்படி என்று சிரித்தான் புகழேந்தி. பலராமை நெருங்கினான். நாற்காலியின் கைப்பிடியின் அடிப்புறம் இருந்த 2 லெதர் பட்டைகளை எடுத்து பலராமின் கைகளை நாற்காலியோடு கட்டினான். பலராமுக்கு குழப்பமாயிருந்தது. அவன் கண்ணெதிரே அவன் உடலை கையாள்கிறார்கள். அவனால் எதிர்க்க முடியவே இல்லை. அப்படி என்ன வசியம் இருக்க முடியும் அந்த மருந்தில்? என்னை என்ன செய்கிறீர்கள்? விசாரணை முடிந்துவிட்டது பலராம். இனி தீர்ப்பு எழுதப் போகிறோம். யார் நீங்கள்? தனிநபர் கோர்ட் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? இது எங்கள் கோர்ட். உனக்கு முன்னால் சிறையில் இருந்து தப்பினார்களே சில பேர், அவர்கள் எல்லோருக்கும் இந்த நாற்காலியில் உட்கார்த்தி வைத்துத்தான் தீர்ப்பு எழுதினோம். இன்று உனக்கு என்ன தீர்ப்பு? நீ மேல்நாடு போக ஆசைப்பட்டாய். மேல்நாடு போக போகிறாய். பலராமின் கால்களும் அசைக்க முடியாதபடி பெல்ட் வைத்து கட்டப்பட்டது. விமான இருக்கையில் கட்டுவது போல இன்னொரு பெல்ட் அவன் மார்புக்கு குறுக்கே எக்ஸ் வடிவத்தில் இருக்கப்பட்டது. நாற்காலியில் இருந்து அவனால் அசைவே முடியாது என்ற நிலைமை. கலங்கிய கண்களால் நிமிர்ந்து பார்த்தான். புகழேந்தி அவனிடம் இருந்து விலகினான். என்னை என்ன செய்ய போகிறீர்கள்? பலராமின் கண்களில் கண்ணீர் திரண்டது. நான் தப்பிக்க விரும்பவில்லை. என்னை மறுபடியும் சிறைக்கே கொண்டு விடுங்கள். போலீசிடம் சரணடைய நான் தயாராயிருக்கிறேன். இது ஒரு வழிப்பாதை. இங்கு நுழைந்த பின் பின்வாங்க முடியாது. நிலாமகன் இயந்திரத்தின் குமிழ்களை ஒவ்வொன்றாக திருப்பினார். பலராமின் உடம்பு உதறியது. மின்சார அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது. அவன் கண்கள் விரிந்தன, அகன்று விரிந்தன. பாப்பாக்கள் விரிவடைந்து திகில் காட்டின. மேல் உலகில் உனக்கு நல்லதே நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். குட்பை நண்பா. குமிழ் கூடுதலாக திருகப்பட்டது. பலராமின் உடல் அனுமதிக்கப்பட்ட வரை ஒரு முறை முழுதாக விரைத்தது. அடங்கியது. எக்ஸ்ரேயை வெளிச்சத்தில் வைத்து பார்த்தான் சந்திரகுமார். திருப்தியாக தலையசைத்தான். குட் ப்ராக்ரஸ் என்றான். எலும்புகள் இந்த வயதில் இவ்வளவு சீக்கிரத்தில் சேர்வது அபூர்வம். அவனுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த அந்த அம்மாள் தன் மகளை ஆதுரத்துடன் தடவி கொடுத்தாள். பிரமிளா என்னை கவனித்து கொண்ட விதம் அப்படி என்றாள். பார்த்தேன், முதல் நாளே பார்த்தேன். நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தால் துப்பாக்கி வைத்தே தள்ளி போயிருப்பாள் என்றான் சந்திரகுமார் சிரித்து கொண்டே. பிரமிளா கன்னங்கள் சிவந்தாள். உங்கள் கைராசிதான் டாக்டர், இவ்வளவு சீக்கிரம் குணமாயிற்று என்றாள். ஐஸ் என்றான் சந்திரகுமார். 2 வாரங்களாக ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்று தெரியும். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது நீங்கள் நன்றாக ஒத்துழைத்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இந்த கவசத்தை எப்பொழுது டாக்டர் எடுப்பீர்கள்?
இன்னும் 2 நாளில் எடுத்து விடலாம். ஆனால் அத்துடன் சிகிச்சை முடிந்து விடாது. அப்புறம் 2 வாரங்களுக்கு ஒரே பொசிஷனில் வைத்திருந்ததால் அந்த தசைகள் எல்லாம் இறுகி இருக்கும். அதை நார்மலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு சில பிசியோதெரப்பி எக்ஸசைஸ்கள் செய்ய வேண்டியிருக்கும். வீட்டிலா இங்கே கிளினிக்கிலா டாக்டர்? கட்டை பிரித்த பிறகு நிலைமையை பார்த்துதான் சொல்ல முடியும். சொன்னபடி 2 நாட்களில் கட்டு பிரிக்கப்பட்டது. அந்த அம்மாவால் நிற்க முடிந்தது, நகர முடிந்தது. ஆனால் நடையின் போது கால் இயல்பாக இழுத்துத்தான் நடக்க வேண்டியிருந்தது. இது தப்புமா? கொஞ்சம் கொஞ்சமாக காலை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்ய வேண்டுமே. தினமும் கிளினிக் வருவதென்றால் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது டாக்டர். வீட்டிலேயே பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? ஆனால் முன்னேற்றம் பார்த்து அவ்வப்போது இந்த பயிற்சிகளை மாற்ற வேண்டியிருக்குமே. நான் வேண்டுமானால் வந்து கேட்டுக்கொண்டு போகிறேன் டாக்டர் என்றாள் பிரமிளா. அம்மாவை டாக்ஸியில் அழைத்து வருவது எனக்கும் கஷ்டமாயிருக்கிறது. உங்கள் வீடு எங்கே? பெசன்ட் நகர். சரி, ஒன்று செய்யலாம். தினமும் காலையில் 8 மணிக்கு நானே வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் சொல்லித் தருகிறேன் என்றான் சந்திரகுமார். தேங்க்யூ டாக்டர். அம்மா மகள் இருவரின் முகங்களும் பூரித்தன. மாருதி காரின் ஒலி கேட்டதும் வாசலுக்கு ஓடினாள் பிரமிளா. குட் மார்னிங் டாக்டர் என்றாள் உற்சாகமாக. குட் மார்னிங். சந்திரகுமார் அந்த வீட்டின் கதவை திறந்தான். லவ்லி ஹவுஸ் என்றான். அவனுடைய கண்கள் அந்த வீட்டின் சூழலையும் அருமையான தோட்டத்தையும் கண்களால் மேய்ந்தன. சொந்த வீடு இல்லை, வாடகை வீடுதான் என்றாள் பிரமிளா. வாடகை வீடாக இருந்தால் என்ன? ரம்மியமான வீடு, அருமையான தோட்டம், எவ்வளவு புதிய ரோஜாக்கள். மூச்சை ஆழமாக இழுத்தான். அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது? ஷீ இஸ் பெட்டர். ஆனால் காலை இயல்பாக வைக்க முடியவில்லை என்பதுதான் பெரிய குறை. அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். வீட்டின் முன்கதவு தாண்டி உள்ளே நுழைந்தான். எப்படிம்மா இருக்கிறீர்கள் என்றான் பிரமிளாவின் அம்மாவிடம். நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க முயன்ற அவளை கையமர்த்தினான். அவளை நெருங்கி கீழே அமர்ந்தான். அடிபட்டு ஆரிய காலை பிடித்து மெல்ல மடக்கினான். அவள் முகம் வலியில் சுணங்கியது. மிருதுவாக அசைத்து முன்னும் பின்னும் நகர்த்தினான். சிறு மணல் மூட்டை எடுத்து அந்த காலில் கட்டி அதை தூக்கி இறக்கச் சொன்னான். கூடவே இருந்து அந்த காலை சற்று இயக்கினான். சில சுலபமான பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்தான். எழுந்தான். முகத்துக்கு நேரே ஆவி பறக்கும் காபி டம்ளர். தேங்க்ஸ், ஆனால் நான் காபி சாப்பிடுவதில்லையே என்றான். ஃபில்டர் காஃபி டாக்டர், ஒரு நல்ல காஃபியை மிஸ் பண்ணாதீர்கள். சந்திரகுமார் வசீகரமாக சிரித்தான். எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ரைட்? ஆனால் காபி வேண்டாம். பின்னே டீ, போன்விட்டா, கோகோ மில்க், மோர், கூல்ட்ரிங்க். காபியை பின்னுக்கு இழுத்து கொண்டு துடிப்பாக கேட்டாள் பிரமிளா. நத்திங் என்றான் சந்திரகுமார், தலையை இடதும் வலதும் அசைத்து. ஒரு ரோஜா பூ ஒன்று எடுத்துக்கொள்ளலாமா நான்? பிரமிளாவின் முகம் பிரகாசமாக மலர்ந்தது. ஷூர் என்றாள். காப்பியை வைத்துவிட்டு தோட்டத்துக்கு ஓடினாள். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ரோஜா பூ வேண்டும் என்று. ரோஜா செடிகளை கண்களால் மேய்ந்துவிட்டு சந்திரகுமார் கேட் அருகில் முளைத்திருந்த ஒரு பூவை காட்டினான். அது. பிரமிளா ஓடிப்போய் அதை பறித்தாள். அவனிடம் கொண்டு வந்து நீட்டினாள். பட்டு போன்ற அதன் இதழ்களையும் அவற்றின் மீது தெளித்திருந்த ஈரத்துளிகளையும் ரசித்தான் சந்திரகுமார். முகர்ந்து பார்த்து திருப்தியுடன் தலையசைத்தான். தேங்க்யூ என்று கேட்டை திறந்தான். அவன் ஏறுவதற்கு வசதியாக காரின் கதவை ஓடிப்போய் திறந்து பிடித்தாள் பிரமிளா. அவன் காரில் ஏறியதும் கதவை மென்மையாக சாத்தினாள். ரோஜாவை தனக்கு முன்னே டேஷ்போர்டில் படுக்க வைத்து அவன் காரை கிளப்பினான். கார் பார்வையிலிருந்து மறையும் வரை கையசைத்தாள் பிரமிளா. தொடர்ந்து 7 நாட்கள் சந்திரகுமார் அந்த வீட்டுக்கு விசிட் செய்தான். ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய ரோஜா ஒன்று அவனுக்காக பறிக்கப்பட்டது. அன்பும் ஆசையும் வாசமும் சுமந்து அவனிடம் கொடுக்கப்பட்டது. 7வது நாள் பிரமிளாவை அழைத்தான். இனிமேல் நான் வரவேண்டிய அவசியமில்லை. வீட்டிலேயே இந்த பயிற்சிகளை இன்னும் 5 நாட்களுக்கு செய்ய வேண்டும். அப்புறம் என்னை வந்து பாருங்கள் என்றான். சரி டாக்டர் என்று சுலபமாக சொல்லிவிட்டாலே தவிர 8வது நாள் சூரியன் இல்லாமல் விடிந்தது போலிருந்தது அவளுக்கு. சந்திரகுமார் வரவில்லையே என்று தோட்டத்து ரோஜாக்கள் எல்லாம் ஏக்கத்துடன் தலையசைத்து அவனை தேடுவது போல் இருந்தது. பிரமிளாவுக்கு தாங்கவில்லை. அவளால் பொறுக்க முடியவில்லை. ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அத்தியாயம் 3. அவளை பார்த்ததும் சந்திரகுமார் புன்னகைத்தான். தன் வியப்பை விழிகளை விரித்து தெரிவித்தான். அவன் மேஜைக்கு முன் வந்து நின்று ஹேண்ட்பேக் திறந்து பாலித்தீன் பேப்பரில் சுற்றி எடுத்து வந்திருந்த அந்த ரோஜாவை நீட்டினாள். உங்களுக்கான பூ இது. நீங்கள் எடுத்து போகாமல் தோட்டத்தில் வாடி போகும். அதனால் எடுத்து வந்தேன். சந்திரகுமார் எழுந்து விட்டான். அந்த பூவை கையில் வாங்கி கொண்ட போது நெகிழ்ந்து விட்டான். வார்த்தைகள் வரவில்லை. தினமும் உங்களுக்கு ஒரு பூ கொண்டு வந்து கொடுக்க எனக்கு அனுமதி உண்டா என்றாள் பிரமிளா. என்ன கேள்வி இது? எனக்காக தினமும் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டுமா என்று யோசியுங்கள் என்றான் சந்திரகுமார். தினமும் சந்திப்போம் என்றாள் பிரமிளா புன்னகையோடு. மத்திய சிறைச்சாலை. உயரமான கேட்டுகள் திறக்கப்பட்டு அந்த ஜீப் நிறுத்தத்துக்கு வந்தது. கனமான பூட்ஸ்கள் அணிந்த கால்கள் இறங்கின. சல்யூட்டுகள் பரிமாறப்பட்டன.
இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அந்த சல்யூட்டுகளை ஏற்றுக்கொண்டு ஜெயிலரின் அறையில் நுழைந்தார். தான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை அவரிடம் நீட்டிவிட்டு எதிர் நாற்காலியில் உட்கார்ந்தார். குட் மார்னிங் பால்ராஜ். ஜெயிலிருந்து கைதிகள் சமீபத்தில் 3 பேர். அடுத்தடுத்து தப்பித்தது சிறைச்சாலைக்கே அவமானம்தான். ஆனால் கமிஷனர் உங்களை அனுப்பி விசாரிக்க சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஜெயிலரின் குரலில் மெல்லிய வேதனை இருந்ததை பால்ராஜ் கவனித்தார். ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். உங்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக அப்படி செய்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. இதே இடத்தில் 24 மணி நேரமும் இருப்பதால் உங்களுக்கு சிறைச்சாலையின் அன்றாட வேலைகள் பழக்கப்பட்டு போயிருக்கும். சில விஷயங்கள் உங்கள் கவனத்திலிருந்து தப்பிப்பதாகவே மனசில் பதிவாகி இருக்காது. அன்றாட நிகழ்வுகளை கூட சாதாரணம் என்று ஒதுக்கி தள்ளிவிடாமல் தோண்டி துருவி விசாரிக்க வேண்டுமென்றால் சிறையுடன் தொடர்பில்லாத ஒருத்தர் இருந்தால் நல்லது என்று நினைத்திருக்கலாம். அதனால்தான் கமிஷனர் என்னை அனுப்பினார் என்று நினைக்கிறேன். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் நான் என்ன கண்டுபிடித்து விடப் போகிறேன்? வெல், முதலில் எங்கே ஆரம்பிக்கப் போகிறீர்கள் பால்ராஜ்? முதலில் பலராம் வைக்கப்பட்டிருந்த ரூமில் இருந்து. இன்ஸ்பெக்டர் பால்ராஜுக்கு உதவியாக 2 கான்ஸ்டபிள்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நீளமான காரிடாரில் மையத்தில் இருந்தது பலராம் இருந்த சிறையறை. அந்த சிறையறைக்கு 2 புறமும் 9 அறைகள் இருந்தன. காரிடாரில் இருந்து இறங்கியதும் முரட்டு புல் வளர்ந்த பரந்த மைதானம். சிறை இப்போது காலியாக இருந்தது. பக்கத்து அறைகளில் இருந்த சில கைதிகள் கதவுகளை தட்டி ஹே ஹே என்று பளிப்பு காட்டி பால்ராஜை வரவேற்றார்கள். பால்ராஜ் சிறை கதவை முதலில் கவனித்தார். வெளியே தாள் போடாமல் பூட்டு மட்டும் பூட்டப்பட்டு தொங்கியது. எப்படியோ ஒரு டூப்ளிகேட் சாவி தயாரித்திருக்கிறான் சார், அதை போட்டு திறந்து கொண்டு போய்விட்டான் என்றார் ஒரு கான்ஸ்டபிள். ஐசி. பால்ராஜ் அந்த ரூமுக்குள் நுழைந்தார். வெளிச்சம் குறைவான அறை, வெகு உயரத்தில் கம்பி வேய்ந்த ஜன்னல். சரியாக சுத்தம் செய்யப்படாத ரூம் என்று வலியுறுத்துவது போல அந்த அறையிலேயே ஒரு நாற்றம். சில்லிட்ட சிமெண்ட் சுவர்கள், பலராம் பல் தேய்க்க பயன்படுத்திய வேப்பங்குச்சி, தலைவார பயன்படுத்தி பல் நொறுங்கிய பழைய சீப்பு. இது? பால்ராஜ் குனிந்து எடுத்தார். உள்ளங்கை அகல பாலித்தீன் கவர் கசக்கி போடப்பட்டிருந்தது. அதன் வெளிப்புறம் வெள்ளையாய் மாவு போல ஏதோ ஒட்டி கொண்டிருந்தது. பால்ராஜ் அதை முகர்ந்து பார்த்தார். தனக்குள் தலையசைத்து கொண்டார். இன்னும் சற்று நேரம் ஆராய்ந்துவிட்டு ஜெயிலரின் ரூமுக்கு திரும்பினார். எனி ப்ராக்ரஸ் என்றார் ஜெயிலர் தான் பார்த்து கொண்டிருந்த ரிஜிஸ்டரை மூடிவிட்டு. பால்ராஜ் அந்த பாலித்தீன் கவரை மேசை மீது வைத்தார். சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு இதை போன்ற பாலித்தீன் கவர்களில் ஏதாவது கொடுத்தீர்களா? ஜெயிலர் நெற்றி சுருக்கி அந்த கவரை எடுத்து பார்த்து நோ என்றார். பாலித்தீன் கவர் இருந்தால் அதை முழுங்க பார்த்தால் மூச்சுக்குள்ளாய் அடைத்துவிடும் வாய்ப்பிருக்கிறது என்று கைதிகளுக்கு தருவதில்லையே. இது பலராமின் ரூமில் இருந்ததா? ஆமாம். கவரின் மீது ஒட்டி கொண்டிருக்கும் பவுடரை பாருங்கள், கஞ்சி மாவு போல இருக்கிறது. கஞ்சி காய்ந்த பிறகு இப்படித்தான் இருக்கும். டூப்ளிகேட் சாவியோ அல்லது வேற பொருளோ இந்த பாலித்தீன் கவரில் போடப்பட்டு அதை கஞ்சியுடன் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது என் யூகம். இருக்கலாம். உள்ளே இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது. கதவுக்கு வெளியே தொங்கும் பூட்டை பார்த்தாலும் எனக்கு அதேதான் தோன்றியது. பூட்டு பூட்டப்பட்டிருந்தது, பார்த்தேன். கள்ளச்சாவி போட்டு கதவை திறப்பவன் கிடைத்த சிறிது அவகாசத்தில் தப்பித்து ஓடத்தான் பார்ப்பானே தவிர அந்த பூட்டை மறுபடியும் பூட்டி கொண்டாயிருப்பான்? அப்படியே பூட்டி விட்டு போவதானாலும் தாழ்பாலையும் போட்டு பூட்டினாலாவது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த அறை திறக்கப்பட்டது சட்டென்று தெரியாமல் இருக்கும். தாழ்பாலை திறந்து வைத்து பூட்டையும் பூட்டிவிட்டு போக பலராம் அடி முட்டாளாயிருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. வழக்கமாக சிறையை பூட்டுபவர்கள் யாரோ அவர்கள் அன்றைக்கு மட்டும் தாழ்பால்களை போடாமலேயே பூட்டை மட்டும் பூட்டிவிட்டு பலராமுக்கு உதவி இருக்கிறார்கள். ஜெயிலரின் முகம் சிவந்தது. ஜோசப்பை கொண்டு வா என்றார் கான்ஸ்டபிளிடம். ஜோசப் யார் சார்? வார்டன். அவனும் ஆயுள் கைதிதான். ஆனால் நன்னடத்தைக்காக சில வருட சிறைவாசம் குறைந்துவிட்டது. அவன்தான் கஞ்சி கொண்டு போய் கொடுப்பவன், சிறை கதவுகளை மூடுபவன். ஒரு கைதியை வைத்து கதவுகளை பூட்டச் சொல்வது சரியா ஜெயிலர் சார்? ஜோசப் ரொம்ப நம்பிக்கையானவன் சார். அதனால் சென்ட்ரி டியூட்டியில் அனுப்பியிருப்பார்கள். அப்படியே கைதியை பூட்டச் சொன்னாலும் போலீஸ் அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நடந்திருந்தால் இந்த ப்ராப்ளம் இல்லையே சார். ஜோசப் நல்லவன் என்று ஆரம்பித்த ஜெயிலர் என்று நினைத்தேன் என்று முடித்தார். குட் மார்னிங் சார் என்று கணீர் என்று குரல் கொடுத்தபடி நுழைந்தான் ஜோசப். ஜோசப், பலராமுக்கு கஞ்சி கொடுத்தது நீதானே? ஆமாம் சார். அன்றைக்கு கதவை பூட்டியதும் நீதானே? நான் தான் சார். இன்ஸ்பெக்டர் உன்னிடம் ஏதோ கேள்வி கேட்க வேண்டுமாம் என்றார் ஜெயிலர். எஸ் சார். ஜோசப் தளர்வில்லாது துணிச்சலுடன் இன்ஸ்பெக்டர் பால்ராஜை கண்களுக்குள் பார்த்தான். நீ எவ்வளவு வாங்கினாய் ஜோசப் என்றார் பால்ராஜ். சார், பலராமை தப்பிக்க வைக்க நீ எவ்வளவு பணம் வாங்கினாய் என்று கேட்டேன். சார், இது அபாண்டம். இந்த ஜெயிலில் இருக்கும் காக்கா குருவியை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். நான் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லும். காக்கா குருவியிடம் காசில்லை, கொடுத்திருக்காது. பலராமிடம் எவ்வளவு வாங்கினாய்?
சார், சத்தியமாக. இரு, சத்தியம் பண்ணுவதற்கு முன் இந்த பாலித்தீன் கவரை பார். இதில் தானே டூப்ளிகேட் சாவியை போட்டு கஞ்சி குவளையில் போட்டு பலராமுக்கு கொடுத்தாய். சார், நீங்கள் சொல்வது எதுவுமே உண்மை இல்லை. ஜோசப், உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. தப்பித்து போன பலராம் போலீஸில் மாட்டிவிட்டான். உண்மைகள் எல்லாம் சொல்லிவிட்டான். அதன் பேரில் தான் நான் விசாரிக்கவே வந்தேன். இருக்கவே இருக்காது சார், நான் நிரபராதி. அப்படியென்றால் அந்த பாலித்தீன் கவரில் உன் கைரேகை எப்படி வந்தது? என் கைரேகை? எனக்கு அவன் ஒரு முறை ஒரு கவர் கொடுத்து என்னை தூக்கி போட சொன்னான். அப்புறம் மனசு மாறி பிடுங்கி கொண்டு விட்டான். உண்மை சொன்னால் தடுமாற்றமே இருக்காது ஜோசப். பால்ராஜ் எழுந்து ஜோசப்பின் தோள்களில் கை வைத்தார். நீ பொய் சொல்வதாக என்னால் நிரூபிக்க முடியும். நிரூபித்து விட்டால் உனக்கு இதுவரை கிடைத்த சலுகை எல்லாம் கட்டாகிவிடும். தனிமை சிறையில் அடைக்கப்படுவாய். மறந்து விடாதே. உண்மைகளை மட்டும் சொன்னாய் என்றால் வெளியே யாரிடமும் சொல்லாமல் இந்த ரூமோடு எல்லாவற்றையும் நிறுத்திவிடலாம். ஐ பிராமிஸ். யோசிக்க வேண்டும் சார் என்றான் ஜோசப் தயக்கத்தோடு. பால்ராஜ் வெற்றியோடு அவனை பார்த்து ஜெயிலரை பார்த்தார். இவனை நான் தனிமையில் விசாரிக்க அழைத்து போகிறேன் சார். அப்படி அனுமதிக்கலாம் என்று கமிஷனரின் கடிதத்திலேயே அனுமதி வாங்கி வந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஜெயிலர் பற்களை நரநரவென்று கடித்தார். எஸ் சார் என்றார் புன்னகையால் தன் எரிச்சலை மறைத்து. அரை மணி நேர ஆழமான விசாரணையில் ஜோசப் வெளவெளத்து விட்டான். உண்மைகளை சொல்கிறேன் சார். ஜெயிலுக்கு வெளியே இருக்கும் புகழேந்தி என்பவன் மூலம்தான் கைதிகள் தப்பிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அவனை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன் சார். அடையாளம் காட்டுவாயா? காட்டுவேன் சார். அவன் இடத்துக்கு அழைத்து போவாயா? ஜோசப் சற்றே தயங்கிவிட்டு அழைத்து போகிறேன் சார் என்றான். சந்திரகுமார் காரை அந்த பெரிய தெருவுக்குள் திருப்பியதும் கவனித்தான். பிளாட்பாரம் ஓரமாக விரைவாக நடந்து போவது பின்னால் இருந்து பார்க்கும்போதே அவனால் யூகிக்க முடிந்தது. அது பிரமீளாதான். காரை அவளருகே கொண்டு சென்று வேகம் குறைத்தான். அவளுக்கு மிக பரிச்சயமான ஹாரனை ஒரு அழுத்தினான். பிரமீளா ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தாள். அவனை பார்த்ததும் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. என்ன இந்த பக்கம் என்றாள். இங்கே ஒரு பேஷண்ட் இருக்கிறார், விசிட் பண்ண வந்தேன். எங்கே? வீட்டுக்கா? இல்லை, கோயிலுக்கு. கற்பகாம்பாள் கோவிலா? நான் போகிற வழிதான், டிராப் பண்ணுகிறேன். சந்திரகுமார் அப்படியே எம்பி காரின் இன்னொரு கதவை திறந்து விட்டான். பிரமீளா ஏறி அமர்ந்தாள். காட்டன் புடவையின் சரசரப்பும் அவள் கூந்தலில் இருந்து எழுந்த மல்லிகையின் மனமும் அந்த காருக்கே உயிர் கொடுத்தார் போல் இருந்தது. அம்மா எப்படி இருக்கிறார்கள்? ஆல்மோஸ்ட் நார்மல் என்றாள். காலையில் நான் ரோஸ் கொடுக்க வந்தபோதே கேட்டீர்கள். அதற்குள் என்ன பெரிய மாற்றம் இருந்துவிடப் போகிறது? என்னிடம் பேசினாலே அம்மாவை பற்றித்தான் பேச வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்களா? நோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வேறு எதுவும் நீங்கள் பேசியதே இல்லையே. என்ன பேசுவது? சரி, இந்த புடவையை எங்கே வாங்கினீர்கள்? உங்களுக்கு இவ்வளவு அம்சமாக இருக்கிறதே. சிரித்தாள். ஐ லைக் இட் என்றாள். சிரித்தான். பிரமீளா, நீங்கள் கோபிப்பீர்கள் என்று நினைத்தேன். எதற்கு? பிரமீளா என்று கூப்பிட்டதற்கு. எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதே. ஆனால் வேறொன்றுக்காக கோபிக்கப் போகிறேன். எதற்கு? என்னை இன்னும் நீங்கள் என்று கூப்பிட்டு அவமரியாதை செய்வதற்கு. நீங்கள் என்று சொன்னால் அவமரியாதையா? நீ என்று உரிமையோடு சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் என்று தள்ளி நிறுத்துவது நிச்சயம் அவமரியாதைதான். சரி, இனிமேல் உன்னை அப்படி கூப்பிடவில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன். நானும் உங்களை நீ என்று கூப்பிட வேண்டுமா? நீ என்று கூப்பிடுகிறாயோ இல்லையோ, டாக்டர் என்று கூப்பிடக்கூடாது. இன்ஜினியர் என்று கூப்பிடட்டுமா? வாய்விட்டு சிரித்தார்கள். அத்தியாயம் 4. நீட்டுங்கள், மடக்குங்கள், இப்படி திருப்புங்கள், உதறுங்கள். வெரி குட். கால் முழுக்க முழுக்க சரியாகிவிட்டது. சந்திரகுமார் பிரமீளாவின் அம்மாவிடம் கனிவாக சொன்னான். எல்லாம் உங்கள் கைராசிதான் டாக்டர் என்றார் அம்மா. எல்லாம் உங்கள் கால்ராசி என்று கூட சொல்லலாமே என்றான் சந்திரகுமார் சிரித்து. இருங்கள், பிரமீளா லெமன் ஜூஸ் எடுத்து வர போயிருக்கிறாள் என்று அந்த அம்மாள் சொல்லி முடிப்பதற்குள் கிச்சனில் சில்லீர் என்று கண்ணாடி பாத்திரம் விழும் ஓசை, சில்லுங்கென்று கண்ணாடி சிதறும் சத்தம். சந்திரகுமார் பதட்டத்துடன் எழுந்தான். கால்களை நீளமாக வைத்து 2 சமையல் அறையை அடைந்தான். கீழே ட்ரேயை போட்டு இறைத்து கொண்டு கிடந்த பிரமீளா அவனை பார்த்ததும் பதறி எழ முயன்றாள். சந்திரகுமார் யோசிக்காமல் குனிந்து அவள் கைக்கு கீழே கை கொடுத்து ஆதரவாக தூக்கிவிட்டான். பிரமீளா வெட்கத்துடன் முகம் சிவந்தாள். கீழே கிடந்த தண்ணீர் காலை வலிக்கிவிட்டது என்றாள். இப்பொழுதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் முடிந்தது. அதற்குள் அடுத்ததற்கு எனக்கு சான்ஸ் தந்து விடாதே. சான்ஸ் தந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, என்னை தொடுவதற்கு. நாணத்தில் பிரமீளாவுக்கு கண்ணமேடுகள் சிவந்தன. நான் தான் தினமும் உன்னை தொட்டு பார்க்கிறேனே. தொட்டு பார்ப்பதோடு இல்லாமல் என் பெட்ரூம் வரை எடுத்து போகிறேனே. வாட்? ரோஜா பூ. நீ தினமும் தரும் ரோஜா பூ, அதை சொல்கிறேன். அதை தொடுவது போலத்தான் இருந்தது இப்போது உன்னை தொடுவதும். வாவ், சூப்பர் டயலாக். பிரமீளா, அம்மாவின் குரல் ஓடி வந்தது. என்னாச்சுமா? நத்திங் என்றாள் பிரமீளா கிச்சனுக்கு வெளியே வந்து. இவருக்கு தயாரித்த லெமன் ஜூஸ் பூமிக்கு போய்விட்டது, தட்ஸ் ஆல். ஆனாலும் உனக்கு ரொம்ப துடுக்கு. டாக்டருக்கு வேறு ஒரு ஜூஸ் போட்டுத்தா, ஓடு.
சந்திரகுமார் அம்மாளின் எதிரே வந்து அமர்ந்தான். மேடம், உங்களிடம் நான் கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா? பர்சனலாகவா? எஸ் மேடம். உங்கள் மகளை பற்றி. டாக்டர், அவள் சின்ன குழந்தை, இன்னும் பக்குவம் வரவில்லை. ஒன்று கிடக்க ஒன்று சொல்வாள், இன்னொன்று செய்வாள். அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள். சந்திரகுமார் புன்னகைத்தான். எனக்கு உங்கள் மகளை ரொம்ப பிடித்திருக்கிறது. அவளிடம் கேட்டேன். அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னாள். உங்களுக்கும் என்னை பிடித்திருந்தால்? டாக்டர், அவளுடைய முகம் ஆனந்தமானது. அந்த ஆச்சரிய சந்தோஷத்தை தாங்க முடியாதவளைப் போல முகம் விரிவடைந்தது. நிஜமாகவா சொல்கிறீர்கள் டாக்டர்? நிஜமாகத்தான். உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையே? கொடுத்து வைத்திருக்க வேண்டும் டாக்டர். பிரமிளா, இங்கே வா. நீ கூட என்னிடம் ரகசியமாகவே வைத்திருந்தா இல்லை? உன்னிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று நினைப்பேன் அம்மா. ஏனோ கூச்சம் வந்து தடுத்துவிடும் என்றாள் பிரமிளா தலையை குனிந்தபடி. எனக்கு கால்கட்டு போட வந்தீர்கள், இப்போது உங்களுக்கு கால்கட்டு நாங்கள் போட போகிறோமா என்று கேட்டுவிட்டு அந்த ஹாஸ்யத்துக்கு அந்த அம்மாளே சிரிக்க ஆரம்பிக்க சந்திரகுமாரும் பிரமிளாவும் அந்த சிரிப்பில் சேர்ந்து கொண்டார்கள். நிறுத்துங்கள் என்றான் ஜோசப். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை குறைத்து நிறுத்தினார். பால்ராஜ் போலீஸ் உடையில் இல்லை. ஜீன்ஸ் பேண்ட், லூஸ் டிஷர்ட், கால்களில் ரப்பர் ஷூக்கள், தலையில் ஒரு கிரிக்கெட் தொப்பி. ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள். அவர் பின்னால் உட்கார்ந்து வந்த ஜோசப்பும் சாதாரண உடையில் இருந்தான். போலீஸ் பாதுகாப்பு இல்லை. போலீஸ் ஜீப் இல்லை. கைகளில் விலங்கு இல்லை. திடீரென்று நினைத்து கொண்டு ஜோசப் தப்பிக்க முனைந்தால் பால்ராஜை தவிர தடுத்து நிறுத்த வேறு ஆள் கிடையாது. தன்னுடைய முழு பொறுப்பில் அவனை அழைத்து வந்திருந்தார் அவர். பைக்கில் இருந்து இறங்கியதும் ஜோசப்புடன் கைகோர்த்து கொண்டார். எங்கே என்றார். அந்த ஹோட்டலில் ரூப் கார்டனில் தான் அவர்கள் சந்திப்பது வழக்கம் என்றான் ஜோசப். பால்ராஜ் நின்றார். முறைத்தார். புகழேந்தியின் இருப்பிடத்தை காட்டுவதாக என்னிடம் சொன்னாய். ஆனால் இங்கே ஒரு ஹோட்டல் வாசலில் வந்து இதுதான் இடம் என்கிறாயே? ஜோசப் அவரை மன்னிப்பு கோரும் பார்வை பார்த்தான். ஒவ்வொரு முறையும் அவர்கள் இங்கேதான் சார் சந்திப்பார்கள். அதனால் இந்த ஹோட்டலில் அவனை தெரிந்தவர்கள் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. சரி வா. அது பிரபலமான ஹோட்டல். லிப்டில் ஏறி 3வது மாடிக்கு வந்தார்கள். வே டு ரூஃப் கார்டன் என்று போர்டு குறித்த திசையில் நடந்ததும் அலங்காரமாக ஒரு பேப்பர் சிற்பம். அதை பொருத்தி இருந்த பீடத்தை சுற்றிலும் வண்ண நீர், வண்ண விளக்குகள். அதை தாண்டியும் ஒரு செயற்கை நீரூற்று, கண்ணாடி தொட்டிகளில் மீன்கள். அதுவும் கடந்ததும் மாடியின் கைப்பிடி சுவரோரம் வரிசையாக அடுக்கப்பட்ட தொட்டிகளில் பச்சை பசேல் என்ற செடிகள், கொடிகள், மலர்கள், தளிர்கள், குரோட்டன் இலைகள். அந்த பச்சை நிழலில் போடப்பட்ட மேஜைகள், நாற்காலிகள். ஒவ்வொரு மேஜைக்கும் வெளிச்சம் தர மேலே இருந்து லாந்தர் வடிவத்தில் தொங்கும் மின் விளக்குகள். வழக்கமாக அந்த கடைசி மேஜையில்தான் சந்திப்பார்களாம் சார். அதுதான் பெரிய பிரச்சனையே என்றார் பால்ராஜ். நீ நேரடியாக இங்கே ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. எப்படி சார் முடியும்? நானே ஒரு சிறை கைதிதானே. வெளியே வர முடிந்தால்தானே. எனக்கும் புகழேந்திக்கும் இடையில் தரகராக இருந்தவன் சொன்னதை வைத்துத்தான் சார் நான் சொல்ல முடியும். 2 தடவை தான் புகழேந்தி நேரே சிறையிலேயே என்னை வந்து சந்தித்திருக்கிறான். 2 முறையும் கைதிகளை சந்திக்கும் நேரத்தில் வந்து கூட்டத்தில் மாட்டாமல் தனிப்பட்ட முறையில் சந்தித்தான். என் பேரில் இருக்கும் நம்பிக்கையில். அவன் வந்தபோது 2 தடவையும் ஜெயிலர் நாங்கள் தனி ரூமில் பேச அனுமதித்தார். நடுவில் தரகர் என்றாயே, அந்த ஆளை பற்றியும் சரியாக சொல்ல மாட்டேன் என்கிறாய். அந்த ஆளை எனக்கு அதிகம் பழக்கம் கிடையாது சார். கைதிகளை சந்திக்கும் நேரத்தில் வந்து என்னை சந்தித்து பூபாலன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். என்னுடன் கைதி தப்பிப்பதற்கான திட்டத்தை பேசுவான். புகழேந்தி வருவான். அவனை வந்து இந்த ஹோட்டலில் ரூப் கார்டனில் சந்திக்க சொல் என்று என் மூலம் சில சமயம் தகவல் தருவான். சுலபத்தில் மாட்டிவிடக்கூடாது என்று குழப்பமாகத்தான் அவனுடைய திட்டமே அமைந்திருக்கிறது என்றார் பால்ராஜ். மெனு கார்டை கொண்டு வந்து நீட்டிய வெயிட்டரிடம் 2 காப்பி என்றார். இங்கே டேபிள்களை ரிசர்வ் செய்யும் பொறுப்பு யாருடையது என்று கேட்டார். ஹெட் வெயிட்டர் சார், அவரை வர சொல்லுங்கள். ஹெட் வெயிட்டர் வந்து பணிவாக நின்று எஸ் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்றான். எனக்கு சில விவரங்கள் தேவை என்றார் பால்ராஜ். பாக்கெட்டில் இருந்து தன் போலீஸ் அடையாள அட்டையை எடுத்து மின்னல் நேரத்துக்கு திறந்து காட்டி மூடினார். ஹெட் வெயிட்டரின் பார்வையில் திடுக்கென்று கூடுதல் மரியாதை வந்தது. எஸ் சார் என்றான். இந்த மேஜையை கடந்த 30 நாட்கள் ரிசர்வ் செய்தவர்களின் பெயர்கள் எனக்கு கிடைக்குமா? இதோ கொண்டு வருகிறேன் சார். பரபரப்பாக போய் ஒரு நீளமான ரிஜிஸ்டரை கொண்டு வந்தான். பிரித்தான். எல்லா நாட்களும் பார்க்க வேண்டுமா சார்? என்னிடம் கொடுங்கள். அந்த ரிஜிஸ்டரை வாங்கி ஒவ்வொரு தேதியிலும் பெயர்களை பார்க்க ஆரம்பித்தார் பால்ராஜ். 3ஆம் தேதி புகழேந்தி என்ற பெயர் தட்டுப்பட்டது. பலராம் தப்பிப்பதற்கு 2 நாட்கள் முன்னதாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதன்பின் மற்ற தினங்களில் அந்த பெயர் மறுபடி குறிப்பிடப்படவில்லை. இதோ இந்த ஆசாமி புகழேந்தி. எப்படி இருந்தான் இவன்? அடிக்கடி இங்கே டேபிள் ரிசர்வ் செய்பவர் சார் இவர். முகத்தில் பெரிய தாடி வைத்திருப்பார். சற்று கூர்மூக்கு. மற்றபடி பொதுவாக நினைவில் வைத்துக் கொள்வது போல எதுவும் இல்லை.
புகழேந்தியோ பூபாலனோ தங்கி இருக்கும் இடம் பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியாது சார். எங்கே வேலை பார்க்கிறார்கள், எந்த ஏரியா, எந்த வண்டி, ஏதாவது ஒரு தகவல்? புகழேந்தி ஒரு கருப்பு காரில் வருவார். ஃபியட் கார். கருப்பு என்பது வித்தியாசமான கலராக இருந்ததால் மனதில் பதிந்து விட்டது சார். கார் நம்பர்? பார்க்கிங்கில் இருப்பவர்கள் கூட கார் நம்பர் எல்லாம் குறிப்பதில்லை. ரெஸ்டாரண்டிற்கு தினமும் 50-60 பேர் வருவார்கள் சாயந்தர நேரத்தில். அத்தனை வண்டி நம்பர்களையும் குறித்து வைப்பது அர்த்தமில்லாதது என்று குறித்ததில்லை. புகழேந்தி கருப்பு ஃபியட் விபரம் போதாது, அவன் மறுபடியும் இங்கே டேபிள் ரிசர்வ் பண்ண வருவான் இல்லையா? வரலாம் சார். அப்படி வந்தால் கார் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். அவன் வந்து உட்கார்ந்ததும் எனக்கு ரகசியமாக தகவல் கொடுங்கள். இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி சார். காப்பி வந்தது. சாப்பிட்டார்கள். பால்ராஜ் கீழே வந்து கார் பார்க்கிங்கில் விசாரித்தார். உருப்படியான தகவல் கிடைக்கவில்லை. ஜோசப்பை அழைத்து கொண்டு தான் பைக் நிறுத்தியிருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார். ஜோசப், உனக்கும் அதே செய்திதான். உன்னை ஜெயிலில் பார்க்க அந்த பூபாலன் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும். சரி சார் என்றான் ஜோசப் பைக்கில் ஏறி உட்கார்ந்து கொண்டே. அரசாங்க ஆஸ்பத்திரி. போலீஸ் பந்தாபஸ்தோடு அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. காக்கி சட்டை ஊழியர்கள் ஓடி வந்தார்கள். ஆம்புலன்ஸின் பின் கதவுகள் திறக்கப்பட்டு முதலில் 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கினர். அவர்களுக்கு பின்னே ஸ்ட்ரெச்சர் இறக்கப்பட்டது. ஸ்ட்ரெச்சரில் சுருண்டு படுத்திருந்தவன் வயிற்றை பிடித்து கொண்டு தவித்து புரண்டான். அவனை அப்படியே சுமந்து கொண்டு போலீஸ் கண்காணிப்போடு ஆஸ்பத்திரிக்குள் நடந்தார்கள். ஆஸ்பத்திரி காரிடார்களில் இருந்தவர்களை போலீஸ்காரர்கள் நகரச் சொல்லி அவனை பாதுகாப்போடு உள்ளே நகர்த்தி செல்கையில் ஒரு டாக்டர் குறுக்கிட்டார். போலீஸ் கேஸா என்றார். ஆமாம் சார், இவன் சிறை கைதி, ஆயுள் கைதி. நேற்று தச்சுப்பட்டறையில் இருந்து சில ஆணிகள் ஸ்க்ரூக்களை முழுங்கிவிட்டான். வயிற்று வலியால் துடித்து கொண்டிருக்கிறான். செத்து கித்து தொலைத்தால் கோர்ட்டில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டும் என்று பெரிய டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துவிட்டு சொன்னார். வினோதமான கேஸ்கள் என்றார் டாக்டர் குரலில் ஆச்சரியம் காட்டி. இத்தனையையும் பார்த்து கொண்டு ஆஸ்பத்திரி காம்பவுண்டு சுவர் அருகில் நொண்டிக் கொண்டிருந்தான் புகழேந்தி. அத்தியாயம் 5. ஆபரேஷன் முடிந்தது. கைதி ராசப்பன் ஸ்பெஷல் வார்டுகளுக்கு மாற்றப்பட்ட 2வது தினம். அரைவாசலில் 2 கான்ஸ்டபிள்கள் கொட்டாவி விட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தனர். நர்சு ஒருத்தி தெர்மாமீட்டருடன் நுழைந்தாள். ராசப்பனின் டெம்பரேச்சரை எடுத்து கேஸ் சீட்டில் குறித்தாள். வெளியேறினாள். சற்று நேரம் கழித்து அதே நர்ஸ் மறுபடியும் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ராசப்பனின் புஜத்தில் ஊசி மூலம் ஒரு மருந்தை செலுத்தினாள். வெளியே வந்தாள். ஒரு கான்ஸ்டபிளின் தோள் தொட்டு கூப்பிட்டாள். ராசப்பனுக்கு கொஞ்சம் காய்ச்சலாயிருக்கிறது. ஒருவேளை காய்ச்சல் அதிகமாகி வலித்தால் அவன் கூப்பிடலாம். கூப்பிட்டால் உடனே எனக்கு தகவல் கொடுங்கள் என்றாள். நான் காரிடாரின் கடைசியில் இருப்பேன். அவள் காரிடாரின் முடிவை அடைந்த நேரம் ராசப்பன் கட்டிலில் அசைந்தான், புரண்டான், முனகினான். கான்ஸ்டபிள் உடனே கைத்தட்டி நர்ஸை கூப்பிட காரிடாரின் முடிவில் வெள்ளை கோட் அணிந்து நின்றிருந்த ஒரு டாக்டரும் இப்போது அவளுடன் சேர்ந்து வேகமாக வந்தார். டாக்டரின் முகத்தில் தாடி சேர்ந்திருந்தது. இருவருமாக அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். கான்ஸ்டபிள்கள் வேடிக்கை பார்க்க டாக்டர் ராசப்பனின் மணிக்கட்டு பிடித்து பார்த்தார். உதட்டை பிதுக்கினார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இவனை புரட்டி கொடுங்களேன் என்று பரபரப்பாக கூப்பிட்டார். கான்ஸ்டபிள்கள் இருவரும் உள்ளே வந்தனர். ராசப்பனை புரட்ட குனிந்தனர். டாக்டர், நர்ஸ் இருவருமே கைகளை கத்தி போல சாய்த்து பிடித்து வேகமாக இறக்கினர். கான்ஸ்டபிள்கள் இருவரும் சுருண்டு விழுந்தனர். டாக்டர் ராசப்பனின் தோளில் தட்டினார். அவன் ட்ரிப்ஸ் இறங்கிய குழாயை பீத்துவிட்டு கட்டிலில் இருந்து இறங்கினான். வலி மறக்க போடப்பட்ட இன்ஜெக்ஷன் அவனுக்கு உதவியது. ராசப்பனிடம் வெள்ளை கோட் ஒன்றும் வெள்ளை பேண்ட் ஒன்றும் நீட்டப்பட்டன. ராசப்பன் அவற்றை அணிந்ததும் ஒரு டாக்டர் போல தோற்றமளித்தான். கமான் குவிக் என்றான் இன்னொரு டாக்டர் உடையில் இருந்த புகழேந்தி. இவள் என்றான் ராசப்பன். இவள் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். இந்த வேடத்துக்காக இவளுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 300 தடவை மேடை ஏறினால் கிடைக்கும் தொகை. மாட்டிவிட மாட்டாளே. பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்காதே. கமான். அவர்கள் இருவரும் ஆஸ்பத்திரி காரிடாரில் வேகமாக நடக்க நர்ஸாக நடிக்க வந்தவள் அதற்கு நேரெதிர் திசையில் நடந்தாள். ஆஸ்பத்திரி காம்பவுண்டிற்குள் நிறுத்தியிருந்த வெள்ளை அம்பாசிடர் காரின் கதவை திறந்து ஏறினான் புகழேந்தி. காரின் இன்னொரு கதவு திறந்து ஏறினான் ராசப்பன். கார் அதே பழைய பங்களாவின் முன் நிறுத்தத்துக்கு வந்தது. இறங்கு என்றான் புகழேந்தி. இது எந்த இடம்? ராசப்பன் இன்னமும் டாக்டர் உடையிலேயே இருந்தான். போலீஸ் உன்னை இப்போது மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கும். சில நாட்கள் நீ ஒளிந்திருந்தால்தான் உனக்கு நல்லது. உன் உடம்பு வேறு சரியில்லை. ஆபரேஷன் நடந்திருக்கிறது. சில இன்ஜெக்ஷன்கள் போடப்பட்டு உன் உடம்பை நோய் தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கதவு திறந்து அதே ஹாலிற்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். இது என்ன, ஏதோ சயின்ஸ் பட செட்டிங் போல என்றான் ராசப்பன். இது பர்சனல் கம்ப்யூட்டர். பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், பிளட் பிரஷர் எல்லாம் உடனே சொல்லிவிடும். அப்படியா? ராசப்பன் ஆச்சரியமானான். அந்த நாற்காலியில் உட்கார். உன்னை பரிசோதிக்க நம் டாக்டர் வருவார். மிஸ்டர் நிலாமகன்.
பக்க கதவு திறந்து நிலாமகன் உள்ளே நுழைந்தார். குட் ஈவினிங் டியர்ஸ் என்றார். புகழ், நண்பரின் உடம்பு தாங்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும். போடுங்கள் டாக்டர் என்று சட்டையை மடித்து விட்டு கொண்டான் ராசப்பன். ஊசி மருந்து அவன் புஜத்தில் ஏற்றப்பட்டது. நீயும் ஆயுள் கைதியா ராசப்பன்? ஆமாம், 2 கொலை குற்றங்கள் என் மீது. ஆனால் நீ கொல்லவில்லை என்கிறாயா? நோ, நான் தான் கொன்றேன். இருந்தாலும் ஜட்ஜ் நல்ல மூடில் இருந்தார். தூக்கு தண்டனை என்பதற்கு பதிலாக ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு எழுதிவிட்டார். யாரை கொன்றாய் ராசப்பன்? பேங்கை கொள்ளையடிக்கும் போது எதிர்த்து நின்ற சிப்பந்தியை, அந்த சிப்பந்திக்கு உதவி செய்ய வந்த ஒரு பொது ஜனத்தை. 2 கொலைகள் செய்தபோது உனக்கு எப்படி இருந்தது? கொலை செய்ய வேண்டும் என்று நான் போகவில்லை. கொலையையும் திட்டமிட்டு போகவில்லை. கையில் துப்பாக்கி இருந்தது. ரைட், அவசியமென்றால் சுடுவோம் என்று துப்பாக்கி எடுத்து போனேன். அவசியம் வந்தது, சுட்டேன். நம்மை கடிக்கும் கொசுவை அடிக்க மாட்டோமா? அப்போது நம் மனசில் என்ன உணர்ச்சி வருகிறது? அந்த உணர்ச்சி தான் வந்தது எனக்கு. அதற்கப்புறம் எப்பொழுதாவது கொலை செய்ததற்காக வருத்தப்பட்டாயா ராசப்பா? இல்லை, துப்பாக்கியை தூக்கி குறிவைத்து 2 பேரை ஒவ்வொரு தோட்டாவிலேயே தீர்த்து கட்டினோமே என்று கொஞ்சம் பெருமையாகத்தான் இருந்தது. ராசப்பா, உன்னால் கையை அசைக்க முடிகிறதா? ஏன் டாக்டர்? ஐயோ, அசைக்க முடியவில்லை டாக்டர். ராசப்பன் தன்னையே குனிந்து பார்த்தான். கையும் காலும் ஏன் அசைய மறுக்கின்றன? என்ன ஆயிற்று இந்த உடம்புக்கு? புகழேந்தி அவனை நெருங்கினான். அவன் உயரமான நாற்காலியோடு பெல்ட்டுகளால் பிணைத்தான். என்னை என்ன செய்ய போகிறீர்கள்? நீதிபதி கொடுக்காமல் விட்டு போன தண்டனை, மரண தண்டனை. வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். காப்பாற்றுவதாக சொல்லி 25,000 பணம் வாங்கிவிட்டு இப்படி செய்வது நியாயமில்லை. கொசுவை அடிக்கும்போது நாம் என்ன நியாயமா பார்க்கிறோம் ராசப்பா? நிலாமகன் குமிழ்களை திருப்பினார். ராசப்பன் விரைத்தான், துடித்தான், உதறினான். மின்சாரம் அதிகமாக அவனை ஊடுருவ உச்சக்கட்டமாக ஒரு முறை உதறி அடங்கினான். அவனை வழக்கம் போல செலவழித்து விடு என்றார் நிலாமகன். புகழேந்தியையும் சற்று கருகிப்போன ராசப்பனையும் விட்டுவிட்டு அவர் வெளியேறினார். கோயில் மணி ஒலித்தது. அதன் ரீங்காரம் காற்றில் மிச்சம் இருந்தது. சந்திரகுமார், பிரமிளா, அவளுடைய அம்மா மூவரும் ஒரு சிறு வட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். கோபுரத்தில் புறாக்கள் சிறகடித்து பக்கும் பக்கும் என்று அடித்தொண்டையில் குரல் கொடுத்து தத்தம் கூட்டுக்கு நகர்ந்தன. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் கிளினிக்கில் இருக்க வேண்டும் என்றான் சந்திரகுமார். கோவிலுக்கு வந்தது எனக்கு மிகுந்த மன நிம்மதியை தந்தது. எவ்வளவு அமைதியான சூழ்நிலை. டாக்டர், பிரமிளாவிற்கு விருப்பம் என்று தெரிந்ததும் நான் சம்மதம் சொல்லிவிட்டேன். அதே போல உங்கள் பக்கம் பெரியவர்கள் இருந்தால் அவர்களையும் ஒரு வார்த்தை. பிரமிளாவின் அம்மா வாக்கியத்தை இழுத்தாள். என் பக்கம் நான் தான் சின்னவன், நான் தான் பெரியவன். சந்திரகுமாரின் முகத்தில் மெல்லிய வேதனை. அப்பா, அம்மா, அக்கா எல்லோரும் இருந்தார்கள் நான் பிறந்தபோது. அப்புறம் எல்லோரும் ஒரு கொடூரமான விபத்தில் ஒரே நாளில் என்னை தனியனாக்கி பிரிந்து விட்டார்கள். நான் அனாதை ஆசிரமத்தில் சில காலம், கருணை இல்லத்தில் சில காலம் என்று வாழ்ந்த கசப்பான நாட்கள் பற்றி சுவாரஸ்யமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை மேடம். பிரமிளாவும் அவள் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கசப்பு என்பது யார் வாழ்க்கையில்தான் இல்லை? பிரமிளாவுக்கும் ஒரு கசப்பான பின்னணி உண்டு டாக்டர். இஸ் இட்? பிரமிளா தலையை குனிந்து கொண்டாள். கட்டை விரல் கோவில் தரையை அரைவட்டமாக கீறியது. மெல்லிய குரல் வெளிப்பட்டது. காலேஜில் கடைசி வருடம் இருந்தபோது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஈவினிங் ஷோ போய்விட்டு திரும்பும் வழியில் அது நடந்தது. திடீரென்று ஒரு ஆட்டோ வந்து எங்களுக்கு முன்னால் நின்றது. அதிலிருந்து 2 பேர் இறங்கினார்கள். எங்களை அள்ளி ஆட்டோவில் திணித்து கொண்டார்கள். திமிர திமிர அவர்களுடைய பலம் அதிகமானது. ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியாவில் பாழடைந்த வீடு ஒன்றுக்கு நாங்கள் கதற கதற எடுத்து போகப்பட்டோம். என் ஃப்ரெண்டு தப்பிக்க பார்த்தாள், எழுந்து ஓடினாள். அவள் செய்த பெரிய தப்பு அதுதான். அப்படியே விழுந்தாள். கிட்டே போய் பார்த்தபோதுதான் புரிந்தது. அவள் முகத்தில் ஒரு கத்தி பாய்ந்து விட்டது. வலியால் துடித்தாள். அவளை புரட்டி வயிற்றில் மீண்டும் கத்தியை பாய்ச்சினான் அவன். பிரமிளாவின் உடல் அந்த பழைய ஞாபகங்களால் தாக்கப்பட்டது போல நடுங்கியது. என் கண்ணெதிரிலேயே தோழி ரத்தம் சிந்தினாள், செத்துப்போனாள். அதே கத்தியை என்னிடம் காட்டினார்கள். இவளுடைய கதி உனக்கு வேண்டாமென்றால் மரியாதையாக வந்துவிடு, போராடாதே என்றார்கள். அதற்கு மேல் போராட எனக்கும் துணிச்சல் இல்லை. அடங்கி போனேன், அசிங்கப்பட்டு போனேன். என்னை அவர்கள் தூர போட்டுவிட்டு கிளம்பி போனார்கள். ஆட்டோ நம்பரை நோட் பண்ணினேன். நேரே போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து போலீஸ் என்னை கூப்பிட்டு விட்டது. வரிசையாக 5-6 பேர் நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் ஆட்டோவில் தூக்கி போனவர்களில் யாராவது இங்கே இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். பார்த்தேன். என் தோழியை கத்தியால் குத்தி கொன்றவன் அதில் இருந்தான். அவனுடைய கூட்டாளிகள் இல்லை, அவன் மட்டும் இருந்தான். அவன் கோபமாக முறைத்த போதும் துணிந்து அவனை அடையாளம் காட்டினேன். கோர்ட் அங்கே சாட்சியம் என்று கேஸ் வளர்ந்தது. அவனுடைய கூட்டாளிகள் கடைசி வரை மாட்டவில்லை. கோர்ட் அவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. அவனை போலீஸ் இழுத்து போனதற்கு கூலி கொடுப்பாய் என்று மிரட்டிவிட்டு போனான். அன்றிலிருந்து நான் வயிற்றில் நெருப்புடன் தான் நடமாடுகிறேன். அவனுடைய தோழர்கள்
எப்போது எங்கே என்னை தாக்குவார்களோ என்று பயம் நிரந்தரமாக என் மனதில் தங்கிவிட்டது. சந்திரகுமார் உன்னிப்பாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அசிங்கப்பட்டவளை ஆசைப்பட்டு விட்டோமே என்று யோசனையாயிருக்கிறதா சந்தர் என்று பிரமிளா கேட்டதும் சிலிர்த்து நிமிர்ந்தான். யாருக்குத்தான் அசிங்கம் இல்லை பிரமிளா? சில அசிங்கங்கள் வெளியே தெரியாது, அவ்வளவுதான். நீ ஏன் பயப்படுகிறாய்? இது நடந்து எத்தனை நாள் ஆயிற்று? 1 வருஷத்துக்கு மேலாகிறது. இந்த 1 வருஷத்தில் உன்னை யாரும் தாக்கவில்லையே? இல்லை. அப்புறம் பயம் எதற்கு? அவன் சும்மா மிரட்டி இருக்கிறான், தட்ஸ் ஆல். தண்டனை கிடைத்தது யாருக்கு? ஏன் சந்தர்? போலீஸில் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அவனை பற்றி விசாரித்து சரியான நிலைமை தெரிந்து கொள்கிறேன். அவன் பெயர் குருபிரசாத், முரடன். சரி, நாம் வேறு விஷயம் பேசுவோம் என்றான் சந்திரகுமார் திடீரென்று. அந்த கசப்பான டாபிக்கை அவன் மாற்ற விரும்புகிறான் என்று புரிந்தது. கல்யாணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம் டாக்டர் என்றாள் பிரமிளாவின் அம்மா. உங்களுக்கு சௌகரியமான தேதியில் மேடம். ஐயோ, என்னை மேடம் என்று கூப்பிடாதீர்கள், என்னவோ போலிருக்கிறது. நீங்களும் என்னை டாக்டர் டாக்டர் என்று கூப்பிடுவதை நிறுத்துங்கள். ஓகே என்று குறுக்கில் புகுந்தாள் பிரமிளா, 2 கைகளையும் விரித்து. அம்மா, நீ இனிமேல் இவரை மாப்பிள்ளை என்று கூப்பிடலாம். நீங்கள் என் அம்மாவை மாமியாரே என்று கூப்பிடலாம். சி, ஆன்டி என்று கூப்பிடப் போகிறேன். நீங்கள் ஆன்டி, அழகாக சந்திரகுமார் என்று பெயர் சொல்லியே என்னை கூப்பிடலாம். என்றாள் அந்த அம்மாள் நாணத்துடன் தலை குனிந்து. குருபிரசாத் விளையாடினான். தன் சிறையறையில் கீழே மாக்கல்லால் கிறுக்கியிருந்த ஆடுபுலி ஆட்டத்துக்கான கட்டங்களில் சிறு கூழாங்கற்களை நகர்த்தினான். தனியாக ஆடுவது என்பதற்கு பொறுமை வேண்டும். ஆனால் தனியாக ஆடுவதற்காவது வசதி இருக்கிறதே. இல்லையென்றால் இந்நேரம் அவனுக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். குருபிரசாத் கற்களை உருட்டி போட்ட நேரம் கம்பி கதவை ஒரு நிழல் இழுத்தது. குருபிரசாத் திரும்பி பார்த்தான். கான்ஸ்டபிள் சாமுண்டி. என்ன என்றான் குருபிரசாத் விரைப்பாக. குரு, உன்னால் 25,000 ஏற்பாடு பண்ண முடியுமா? கான்ஸ்டபிள் மிக ரகசியமாக கேட்டார். குருபிரசாத்தின் ஒரு காது மட்டும் விரைத்தது. ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். 25,000 இருந்தால் இந்த சிறையிலிருந்து தப்பித்து போக ஏற்பாடு செய்யப்படுமாம். இதற்கு முன் 3 பேரோ 4 பேரோ வெற்றிகரமாக தப்பித்திருக்கிறார்கள் என்றும் அவனுக்கு செய்தி கிடைத்திருந்தது. அவனை காப்பாற்றி வெளியில் அழைத்து போக எந்த நண்பனும் முயற்சி செய்யவில்லையே என்று அவனுக்கு வருத்தம் கூட இருந்தது. கான்ஸ்டபிளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன விஷயம்? ஜோசப் எங்கே? ஜோசப் இப்போது கண்ட்ரோலில் வைக்கப்பட்டிருக்கிறான். தப்பித்து போனவர்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறார்கள். அதனால் இன்று முதல் நான் தான் ரவுண்ட்ஸ் வரப்போகிறேன். 25,000 எதற்கு கேட்டாய்? ஜோசப் மூலம் இன்னொரு ஆள் வெளியே போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நிமிடத்தில் பணமில்லை என்று அவன் ஜகா வாங்குகிறான். அந்த ஏற்பாட்டில் அவனுக்கு பதிலாக வேறொருத்தர் வெளியே போகலாம். உனக்கு இஷ்டம் இருக்கிறதா என்று கேட்டேன். யோசித்து வை. அதிக நேரம் இங்கே நின்று பேசினால் யாராவது கவனித்து விடுவார்கள். ரிஸ்க். கான்ஸ்டபிள் நகர்ந்து விட்டார். குருபிரசாத் யோசித்தான். 25,000 சற்று அதிகப்படியான பணம்தான். ஆனால் அவனுடைய வீட்டை விற்றால் நிச்சயம் கொடுத்துவிட முடியும். பணத்தை மறுபடியும் சம்பாதிப்பது கஷ்டமில்லை. ஆனால் இந்த விடுதலை மறுபடி கிடைக்குமா? தெரியவில்லை. கான்ஸ்டபிளிடம் தன் ஒப்புதலை தர முடிவு செய்தான். அத்தியாயம் 6. எப்படி வெட்கமில்லாமல் என் முன் நிற்கிறீர்கள்? பால்ராஜ் கோபப்பட்டார். அவருக்கு எதிரே 2 கான்ஸ்டபிள்களும் தலை குனிந்து நின்றிருந்தனர். ஜெயிலில் இருந்து ஒவ்வொருத்தனாக தப்பித்து கொண்டிருப்பான். நாம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்போம், சரியா? அதில்லை சார், டாக்டரும் நர்சுமாக வந்ததால் என்று ஒரு கான்ஸ்டபிள் கராத்தே விழுந்த கழுத்தை தடவிக்கொண்டே சொன்னார். ஏழையா, எத்தனை சினிமா பார்த்திருப்பாய் நீ? எத்தனை கதைகள் படித்திருப்பாய்? ஆஸ்பத்திரியில் இருக்கும் கைதியை தப்புவிக்க வேறு எந்த வேஷத்தில் வருவார்கள்? அதுவும் தாடி வைத்த டாக்டர். உடனே உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். தாடி வைத்த புகழேந்தியை ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே, தெரியாதா? அல்லது வந்தவனிடம் ஏதாவது சில்லறை தேற்றிக்கொண்டு தப்பிக்க விட்டீர்களா? ஐயோயோ, அபாண்டம் சார். நாங்கள் சின்சியராகவே அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை என்று நினைத்து காப்பாற்றத்தான் உள்ளே போனோம். கிழித்தீர்கள். உங்கள் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போகிறார்கள். சார், என்னிடம் கத்தாதே, ஓடு. அந்த நர்ஸையாவது பிடித்து கொண்டு வா. சார், எப்படி அவளை? நர்ஸு ட்ரெஸ் புத்தம் புதிதாக இருந்ததா இல்லை பழசாக இருந்ததா? பழசுதான். முதுகு பக்கம் ஹூக் போடுகிற இடத்திலெல்லாம் துருவேறி இருந்தது. அந்த நர்ஸுக்கு முழங்காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருந்தது சார். இதையெல்லாம் கரெக்டாக கவனிப்பீர்களே. பால்ராஜ் கோபத்தோடு அந்த இடத்தை விட்டு அகன்றார். பால்ராஜ் தலை குனிந்து நின்றார். நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் இன்னொரு கைதி தப்பித்தது நமக்கு கொஞ்சம் கேவலம்தான் பால்ராஜ் என்றார் கமிஷனர் தலையை இடதும் வலதுமாக அசைத்து. போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சார். அந்த ரூமுக்குள் போய் மேலும் கீழுமாக புரட்டி பார்த்து விட்டேன். உருப்படியான க்ளூ எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் வேறொரு லைனில் யோசித்து கொண்டிருக்கிறேன். அடுத்த கைதி எப்போது தப்பிப்பான் என்றா? இல்லை சார், டாக்டராக வந்தவன் புகழேந்தியாய் இருக்கலாம். ஆனால் நர்ஸாக வந்தவள் எனக்கென்னவோ அந்த கடத்தல் குரூப்பில்
பெண்களும் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று தோன்றவில்லை. அந்த பெண் வெளியாளாய்த்தான் இருக்கும். ஏதாவது டிராமா ஆர்டிஸ்டை பிடித்திருக்கலாம். அவள் போட்டிருந்த நர்ஸ் டிரெஸ் பழசாயிருந்ததாம். அதனால் அது ஏற்கனவே உபயோகத்தில் உள்ள டிரெஸ். கோடம்பாக்கத்தில் சில கடைகளில் நாடகங்களுக்கு காஸ்டியூம் வாடகைக்கு தரும் கடைகள் உண்டு. அங்கு எங்காவது தான் நர்ஸ் டிரெஸ், டாக்டர் டிரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கடைகளில் தரோவாக விசாரித்தால் ஏதாவது ஸ்ட்ராங்கான க்ளூ கிடைக்கலாம் சார். நல்ல கோணம்தான். நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக அந்த விசாரணையில் இறங்குங்கள் என்று கை குலுக்கினார் கமிஷனர். அத்தியாயம் 7. கோடம்பாக்கம். உடைகள் வாடகைக்கு விடும் கடை. ஆமாம் சார், 2 டாக்டர் செட், ஒரு நர்ஸு செட் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. வாடகைக்கு வேணாம், அப்படியே விலைக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு அந்த தாடிக்காரரு. ஆனா நர்ஸு செட்டை என் கடையில கொண்டாந்து கொடுத்துருச்சு அந்த பொண்ணு. பாதி விலை கேட்டு வாங்கிக்கிச்சு. அந்த ஆள் அட்ரஸ் தெரியுமா? வாடகைக்கு எடுத்தாதான் சார் அட்ரஸ் எல்லாம் குறிச்சுப்போம். நல்ல விலைக்கு மொத்தமாக வாங்கிட்டதால அட்ரஸ் கேட்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உங்ககிட்ட நர்ஸ் ட்ரெஸ்ஸை திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததே அந்த பொண்ணோட அட்ரஸாவது தெரியுமா? அது பழக்கமான ட்ரூப் தான், இடம் தெரியுங்க. அந்த பொண்ணு இங்கதான் இன்சூரன்ஸ் காலனில மெத்தை வீட்டுல குடியிருக்குதுங்க. அழைச்சிட்டு போறேன் உங்களை என்று எழுந்து சட்டரை மூடினான் அவன். அவள் அமைச்சூர் நடிகை. போலீஸை பார்த்ததும் ரொம்ப மிரண்டு விட்டாள். சார், எனக்கு விபரம் எல்லாம் தெரியாது சார். தப்புதான் சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒப்புக்கொண்டு விட்டேன் சார் என்று கண்களில் கண்ணீர் காட்டினாள். இத பாருமா, அழுதால் லாபமில்லை. அந்த ஆட்களை பிடிப்பதற்கு உதவினால் உன்னை சும்மா விடுகிறேன். உனக்கு தெரிந்த விவரமெல்லாம் கொடு. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் கனத்த குரலில் சொன்னார். புகழேந்தி என்று பெயர் சொல்லிக்கொண்டு ஒரு ஆள் வந்தான் சார். ஆஸ்பத்திரியில் நர்ஸ் வேஷம் போட வேண்டும். சொல்கிற ஆளுக்கு ஊசி போட வேண்டும். கான்ஸ்டபிள்களை உள்ளே கூப்பிட வேண்டும் என்றார். ஒரு கான்ஸ்டபிளை அவன் அடிப்பான், அடுத்தவனை நான் அடிக்க வேண்டும் என்றான். எப்படி கையை திருப்பி வைத்து வெட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். அவனை பற்றி வேறென்ன தெரியும்? ட்ரெஸ் எல்லாம் விலைக்கு வாங்கலாம், வாடகை என்றால் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்றான். நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு கடையில் ட்ரெஸ் திருப்பி தர போனேன், மாட்டினேன். அவனை பற்றி வேறென்ன விபரம் தெரியும் என்று கேட்டேன். அவன் வீடு, அவன் பயன்படுத்திய வாகனம் ஏதாவது? வீடு தெரியாது. ஆனால் வெள்ளை அம்பாசிடர் கார் ஒன்றை எடுத்து வந்துதான் என்னை பிக்கப் பண்ணி ஜிஹெச்சில் கொண்டு விட்டார். என்னை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து ஏறிக்கொள்ள சொல்லியிருந்ததால் காரின் நம்பர் தந்திருந்தார். வெரி குட். கார் நம்பர் என்ன? TMI 4031. அவனை பார்த்தால் மறுபடி அடையாளம் காட்டுவாயா? காட்டுவேன் சார். அவன் மறுபடி உன்னை தொடர்பு கொண்டால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த நம்பருக்கு ஃபோன் செய். ஸ்டேஷனுக்கு திரும்பியதும் உடனே தொடர்பு கொள்ள சொல்லி மத்திய சிறைச்சாலையிலிருந்து தகவல் வந்திருந்தது. கார் நம்பரை RTO ஆபீஸிற்கு அனுப்பிவிட்டு பால்ராஜ் சிறைச்சாலைக்கு புறப்பட்டு போனார். அவரை பார்த்ததும் கான்ஸ்டபிள் பிரகாசமானார். பரபரப்பாக உணர்ச்சிகளை மறைக்க முடியாமல், சார் ஒரு நியூஸ் என்றார் உதடுகள் துடிக்க. உட்காரியா, வெடிச்சிருவ போல இருக்கு. உட்கார்ந்தார். சார், புகழேந்தி என்பவன் என்னை இன்னொரு ஆள் மூலம் கான்டாக்ட் பண்ணினான். ஏற்கனவே ஜோசப்புக்கு நான் 2-3 தடவை விளக்கை அணைக்க உதவி இருந்ததால் என் பெயர் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஜோசப்பும் என் ஒத்துழைப்பு தேவை என்பது போல் அவனிடம் சொல்லியிருந்தான். புகழேந்தி உன்னை எங்கே சந்தித்தான்? ஒரு ஹோட்டலில் சார். ராஸ்கல், அந்த ஹோட்டல்காரனிடம் புகழேந்தியை மறுபடி பார்த்தால் என்னை தொடர்பு கொள்ள சொல்லியிருந்தேனே. அந்த ரூப் கார்டன் இல்ல சார், இது வேற ஒரு உடுப்பி ஹோட்டல். வழக்கமாக யார் சிறையிலிருந்து தப்பிக்க ஆசைப்படுகிறார்கள் என்றுதான் கேட்பான். இந்த தடவை அவனே ஒரு ஆயுள் கைதியின் பெயர் சொன்னான். அந்த கைதி தப்பிக்க விருப்பமா என்று கேள், முடிந்தால் தப்பிக்க வை என்று சொன்னான். யார் அந்த கைதி? குருபிரசாத் என்று ஒருத்தன். ரேப் அண்ட் மர்டர் கேஸில் சென்டென்ஸ் வாங்கினவன். என்ன சொல்கிறான் குருபிரசாத்? சரி என்று சொல்லிவிட்டான். உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாளைக்கு அதை ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்தேன் சார். நாளைக்கா? ரைட். இப்போது ஜெயிலில் உண்மையில் காவலை கெட்டிப்படுத்த சொல்லித்தான் உத்தரவு. ஆனால் உங்களுக்காக நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எத்தனை மணிக்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள்? மாலை 7 மணிக்கு மேல். கரெக்டாக 7:15க்கு கருப்பு காரில் வந்து காத்திருப்பதாக புகழேந்தி சொல்லியிருக்கிறான். நாம் நினைத்தால் புகழேந்தியை வெகு சுலபமாக தனியே மடக்கிவிடலாம். அப்படி வேண்டாம், அவனை பின்தொடர்ந்து போய் முழு விபரம் தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ் சார். இன்ஸ்பெக்டர் பால்ராஜின் முகத்தில் முதன்முறையாக ஒரு விடுதலையுணர்வு வந்தது. எல்லா போலீஸ்காரர்களிடமும் இதை பற்றி விவாதிக்காதே. நியூஸ் வெளியே லீக் ஆகிவிட்டால் ஆபத்து. அத்தியாயம் 8. பிரகாசமான 100 வாட்ஸ் பல்புகளின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் வண்ண வண்ண பட்டுப்புடவைகள் பரப்பப்பட்டிருந்தன. உனக்கு பிடித்ததை தேர்ந்தெடு என்றான் சந்திரகுமார். 2-3 புடவைகளை புரட்டியதுமே கையை விலக்கி கொண்டாள் பிரமிளா. இதெல்லாம் வேண்டாம் சந்திரகுமார். ஏ, கலர் பிடிக்கவில்லையா? சரிகை போதவில்லையா? விலை பிடிக்கவில்லை. இவ்வளவு காஸ்ட்லியாக புடவைகள் வேண்டாம். முட்டாள், கல்யாணம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவைதான் வருகிறது. அப்போது செலவு மிச்சம் பிடிப்பது அல்பத்தனம். ஏற்கனவே கல்யாண செலவு முழுவதும் உங்களுடையது என்று சொல்லிவிட்டீர்கள். இந்த செலவு வேறா? இதுவும் கல்யாண செலவை சேர்ந்ததுதான் கண்மணி.
பிடித்த புடவைகளை செலக்ட் பண்ணு, இல்லை என்றால் இருப்பதிலேயே காஸ்ட்லி புடவை எது என்று கேட்டு அது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நான் செலக்ட் பண்ணி விடுவேன். ஐயோயோ வேண்டாம், நானே செலக்ட் பண்ணுகிறேன். வேண்டாம் சந்தர், வேண்டும். இப்போது ஒரு செட் வைரத்தோடு வாங்கினாலே போதும். இன்னொரு செட் எதற்கு? பிரமிள், நீ ரொம்ப கருமையாக இருக்கிறாய். என் ஆசைக்காக ஒன்று, உன் தேவைக்காக ஒன்று. ரொம்ப பிடிவாதம் சந்தர் உங்களுக்கு. இந்த சினுங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? தேங்க்யூ சந்தர். எதற்கு தேங்க்ஸ்? ஐஸ்கிரீமாவது என் இஷ்டத்துக்கு விட்டீர்களே, அதுவும் 2 தான் சாப்பிட வேண்டும் என்று கம்பல் பண்ணாமல் விட்டதற்கு தேங்க்ஸ். சந்திரகுமார் சிரித்தான். பட்டுப்புடவை, வைர நெக்லஸ், இதையெல்லாம் விட அற்புதமான ஒரு பரிசு உனக்கு நாளைக்கு தரப்போகிறேன் பிரமிள். என்னது? சர்ப்ரைஸ் கிஃப்ட். பரிசை பார்க்கும் வரையில் அது என்ன என்று நீ யூகித்து கொண்டே இரு. ட்ரெஸ்? இல்லை. ஜுவல்? நோ. ப்ளீஸ் சொல்லுங்களேன். நாளைக்கு ஈவினிங் வீட்டில் தயாராயிரு, அழைத்து போகிறேன் என்றான் சந்திரகுமார். எத்தனை மணிக்கு? 7:30 என்று அவள் கன்னத்தில் தட்டினான். குருபிரசாத் நகத்தை கடித்துக்கொண்டு பொறுமை இல்லாமல் காத்திருந்தான். வெளியே மாலை விலகி இருள் சூழ்ந்துவிட்டது. மின்சார விளக்குகள் மினுக்கின. தன் சிறை உடைகளை அவிழ்த்துவிட்டு உள்ளாடைகளுடன் நின்றான். அப்படித்தான் நிற்கச் சொல்லியிருந்தார் கான்ஸ்டபிள். காலடி சத்தம் கேட்டதும் டென்ஷன் ஆனான். சற்று நேரத்தில் அவனுடைய சிறைக்கு வந்து சேர்ந்தார் கான்ஸ்டபிள். இடதும் வலதும் பார்த்துவிட்டு சட்டென்று சிறைக்குள் நுழைந்து விட்டார். நுழைந்ததும் தன் உடைகளை கலற்றி கீழே போட்டார். குருபிரசாத் தன் கையை குவித்து அவர் கன்னத்தில் முழு வேகத்துடன் செலுத்தினான். அவருடைய கண்ணோரம் கருமை ஏறியது. கீழே உட்கார்ந்தார். அவருடைய உடைகளை எடுத்து அவசரமாக அணிந்தான் குருபிரசாத். போலீஸ் கான்ஸ்டபிளாக சிறையில் இருந்து வெளிப்பட்டான். காரிடாரில் வேகமாக நடந்து திரும்பி மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இறங்கி சுவரை நெருங்கி அங்கிருந்த சிறு கதவை போலீஸ் பாக்கெட்டில் இருந்த சாவி கொண்டு திறந்தான். கதவு திறந்து வெளியேறியதும் அவர்களுக்கு சமையல் செய்யும் திறந்த வெளி, அதற்கடுத்து மரக்கதவு ஒருக்களித்து திறந்த நிலையில் வெளியே தெரு. யாரும் குறுக்கிடவில்லை. அவன் பாதையில் குறுக்கிட்டு விடாமல் போலீஸ்காரர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருந்தது அவனுக்கு தெரியாது. தெருவுக்கு வந்ததும் இருளோடு வேகமாக நடந்தான். தெரு மூலையில் நிறுத்தியிருந்த கருப்பு கார் இன்ஜினை ஓடவிட்டு தயாராக இருந்தது. அவன் ஏறி அமர்ந்ததும் விருட்டென்று புறப்பட்டது. தலையை குனிந்து சீட்டுக்கடியில் படுத்துக்கொள் என்றான் டிரைவர் சீட்டில் இருந்த புகழேந்தி. உடனடியாக பணிந்தான் குருபிரசாத். கருப்பு கார் தெருமுனை திரும்பியதும் நின்றது. சர் என்று ரிவர்ஸ் எடுத்து வந்தது. அங்கே பிரம்மாண்டமான மரத்தடியில் நின்றிருந்த இன்னொரு காரை நெருங்கியது. புகழேந்தியின் கையில் ஒரு ரிவால்வர் முளைத்தது. கை வெளியே நீண்டது. விசை இழுத்தது. 4 தோட்டாக்களில் 4 டயர்கள் பஞ்சர் ஆகி அந்த கார் சொத்தென்று உட்கார்ந்தது. அந்த திசையிலிருந்து துப்பாக்கி வெடித்தது. கருப்பு காரின் கண்ணாடி சிதறியது. கார் நிற்காமல் சீறி பாய்ந்தது. ஷிட் என்று தரையில் கால் உதைத்தார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். இங்கே நாம் காத்திருப்பதை அவன் எப்படியோ கண்டுபிடித்து விட்டான். ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நான் வேறு வண்டிக்கு சொல்லாமல் விட்டுவிட்டேன். இன்னொரு காரை உடனே ஏற்பாடு செய்யுங்கள். ஒயர்லெஸில் கருப்பு கார் பற்றி ரேடியோ போலீஸிற்கு தகவல் கொடுங்கள். ஆட்கள் ஓடினார்கள். வெள்ளை அம்பாசிடர் காரின் நம்பரை ஆர்டிஓ ஆபீஸில் கொடுத்ததில் அது ஒரு ஆடிட்டரின் காரின் நம்பர் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த ஓனரின் பெயர் வாங்கி வைத்திருக்கிறேன். ஆனால் அவர் பெயர் புகழேந்தி இல்லை. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஆனால் நமக்கு இருக்கும் ஒரே க்ளூ அதுதான். அவரை போய் பிடிக்க வேண்டும். 5 நிமிடத்துக்குள் இன்னொரு போலீஸ் கார் சீறி கொண்டு வந்து நிற்க அதில் பால்ராஜும் 4 ஆயுதம் ஏந்திய கான்ஸ்டபிள்களும் பாய்ந்து ஏறினார்கள். அத்தியாயம் 9. அம்சம் என்றான் சந்திரகுமார். இந்த பிங்க் நிறம் உனக்கு ரொம்ப பிரமாதமாக பொருந்துகிறது. மறுபடியும் ஷாப்பிங்கா என்றாள் பிரமிளாவின் அம்மா. ஷாப்பிங் இல்லம்மா, வேறொரு பரிசு தர கூட்டி போகிறேன். வா பிரமிள். சந்திரகுமார் மாருதி காரின் கதவை திறந்து பிடித்தான். பிரமிளா வெட்கமும் பூரிப்புமாக காரில் ஏறினாள். மாருதி வழுக்கி கொண்டு புறப்பட்டது. இறங்கு என்றான் புகழேந்தி. தலைக்கு மேல் கைகளை உயர்த்தியபடி கான்ஸ்டபிள் உடையில் இருந்த குருபிரசாத் இறங்கினான். யப்பா, எவ்வளவு இடத்தில் போலீஸ்! தோட்டாவுக்கு பலி என்றுதான் நான் நினைத்திருந்தேன் என்றான் குருபிரசாத். வளவளவென்று பேசிக் கொண்டிருக்காமல் உள்ளே வா. அந்த வீட்டின் கதவு திறந்து அடுத்த கதவு திறந்தது. ஹாலிற்குள் அழைத்து போனான் புகழேந்தி. இது என்னப்பா வித்தியாசமா இருக்கிறது? குருபிரசாத் அந்த கம்ப்யூட்டர் இயந்திரத்தின் அருகில் போய் நின்றான். அது விசாரணை கருவி என்றான் புகழேந்தி. குருபிரசாத்தை மிருதுவாக தள்ளி கொண்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வைத்தான். இப்போது உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடப்படும். இன்ஜெக்ஷனா? எதற்கு? பாரப்பா, உனக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? அதற்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்காதா? அதற்கு. புகழேந்தி இன்ஜெக்ஷன் எடுத்து வந்தான். குருபிரசாத் ஆர்வமில்லாமல் கையை காட்டினான். எனக்கு வெளிநாடு போகும் ஆசையெல்லாம் இல்லை. இப்படியே விட்டுவிட்டால் என் கிராமத்துக்கு போய்விடுவேன். இரு, டாக்டர் நிலா மகன் வரட்டும், வந்து முடிவு செய்யட்டும். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். வெயிட் என்று இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் கை தூக்கி அந்த சிஏவை தடுத்தார்.
அட உட்காருங்கள், டீ சாப்பிடுகிறீர்களா? அலமேலு, சாருக்கு ஸ்ட்ராங்கா டீ குடிக்க எனக்கு நேரமில்லை. TMI 4031 என்பது உங்கள் கார் தானே? ஆமாம் இன்ஸ்பெக்டர், அது ஆக்சிடென்ட்டில் இன்வால்வ் ஆக கூட வாய்ப்பில்லையே, என் கேரேஜில் தானே இருக்கிறது. புகழேந்தி என்று உங்களுக்கு யாராவது தெரியுமா? புகழேந்தி தெரியாது. உங்கள் கார் சமீபத்தில் எங்காவது வெளியே போயிருந்ததா? குறிப்பாய் போன செவ்வாய்க்கிழமை மெக்கானிக் ஷாப்பில் இருந்தது. எந்த மெக்கானிக்? ராஜ் ஆட்டோமொபைல்ஸ், அடையாறு. என்னோடு உடனே கிளம்பி வாருங்கள். நான் ஒன்றும் தப்பு பண்ணவில்லையே இன்ஸ்பெக்டர். போலீஸ் கூப்பிட்டவுடன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர எழுந்து வராமல் இருப்பதும் தப்புதான் சார். இதோ வந்துவிட்டேன். அலமேலு, வாசல் கதவை தாழ்பால் போட்டுக்கொள். அந்த பாவி மெக்கானிக் நம் காரை வைத்துக்கொண்டு ஏதோ தில்லுமுள்ளு செய்திருக்கிறான் போலிருக்கிறது. கேட்டை திறந்து மாருதியை அந்த வீட்டின் பின்புறம் கொண்டு நிறுத்தினான் சந்திரகுமார். காரில் இருந்து இறங்கினாள் பிரமிளா. தோட்டத்து காற்றை உற்சாகமாக நெஞ்சு வரை இழுத்தாள். அருமையான லொக்கேஷன், ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் அமைந்திருக்கிறது. இங்கே எப்படி இடம் பிடித்தீர்கள் சந்தர்? வீட்டை கவனித்தாயா? வட்ட வடிவமாக பூஜ்யத்தை நினைவூட்டுகிற மாதிரி அமைத்திருக்கிறேன். உள்ளே வா, உனக்கு இன்னும் சில சர்ப்ரைஸ் இருக்கின்றன. சந்திரகுமார் தன்னிடம் இருந்த சாவியால் பின் கதவை திறந்தான். நீளமான காரிடார் எதிர்பட்டது. கூரையில் பதித்த மின் விளக்குகளிலிருந்து வெளிச்சம் அடக்கி வாசிக்கப்பட்டது. பிரமிள், டூ யூ ரியலி லவ் மீ? என்ன கேள்வி சந்தர் இது? பதில் சொல் பிரமிள். எஸ், ஐ ரியலி லவ் யூ. நான் மோசக்காரன் என்று தெரிந்தால் கூட இந்த லவ் மாறாதா? நீங்கள் மோசக்காரனா? கடவுளே வந்து சொன்னால் கூட நம்ப மாட்டேன் சந்தர். நான் கெட்டவன் என்று தெரிந்தால்? நீங்கள் கெட்டவனாய் இருந்தாலும் என் லவ் மாறாது. போதுமா? நீ வேடிக்கை என்று நினைத்து பதில் சொல்கிறாய். அவன் கதவை சாத்தினான். காரிடாரில் கைப்பிடித்து நடந்தான். பாக்கெட்டில் இருந்து எடுத்து காட்டினான். இது என்ன தெரிகிறதா? பொய் தாடி, பொய் மீசை. இது எதற்கு? இதை போட்டுக்கொண்டுதான் நான் எப்போதும் இந்த வீட்டுக்குள் நுழைவேன். இன்றைக்குத்தான் உனக்காக நான் நானாகவே வருகிறேன். நீங்கள் பேசுவதெல்லாம் புதிராய் இருக்கிறது சந்தர். வா, ஒவ்வொரு புதிராய் விடுவிக்கிறேன். கைகளை தூக்கி கும்பிட்டான் மெக்கானிக். தப்பு நடந்து போச்சு சார், தப்பு நடந்து போச்சு. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் லத்தியால் இடது உள்ளங்கையில் தட்டிக்கொண்டே அவனை முறைத்தார். என்ன செய்தாய்? அந்த ஆடிட்டரின் கார் நம்பரை. சார், இங்கே வேற ஒரு பார்ட்டி வரும் சார். விதவிதமான நம்பர் பிளேட் படப்பிடிப்புக்கு வேண்டும் என்று வாடகைக்கு கேட்கும். அந்த பார்ட்டிக்கு செவ்வாய்க்கிழமை TMI 4031 நம்பர் பிளேட் கொடுத்தேன் சார். மறுநாளே திரும்பி வந்துருச்சு. பார்ட்டியின் பெயர் என்ன? புகழேந்தி சார். அட்ரஸ் தெரியுமா? அவர் வண்டி இல்லாமும் நம்மகிட்ட தான் சார் சர்வீஸுக்கு விடுவாரு. அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார், ஆனா அது ஒரு லார்ஜ் அட்ரஸ் சார். வண்டியை எடுத்துட்டு போறது வேறொரு இடத்துக்கு சார். ஒரு வாட்டி வண்டி மக்கர் பண்ணுதுன்னு என்ன அங்க அழைச்சிட்டு போயிருக்காரு சார். இடம் தெரியும், அட்ரஸ் தெரியாது சார். இன்றைக்கு கருப்பு ஃபியட் எடுத்துக்கொண்டு போனான் அந்த புகழேந்தி. ஆமாங்க சார், அதுக்கு TN 077611 நம்பர் மாட்டி விட்டதே நான் தான் சார். சார், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று CAவிடம் சொல்லிவிட்டு மெக்கானிக்கை பிடித்து எழுப்பினார் பால்ராஜ். எங்களுடன் புறப்படு, அந்த வீட்டை காட்டு. எஸ் சார். கையில் இருந்த ஸ்பேனரை அப்படியே கீழே போட்டுவிட்டு அவர்களுடன் காரில் ஏறிக்கொண்டான் அவன். பால்ராஜின் கார் சீறி புறப்பட்டது. குருபிரசாத் கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டு நிமிர்ந்தான். வெல்கம் டாக்டர் நிலாமகன் என்றான் புகழேந்தி. குட் ஈவினிங் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சந்திரகுமார். என்ன பார்க்கிறாய்? சந்திரகுமார் என்ற என் பெயர் தூய தமிழில் நிலாமகன். அது இந்த வீட்டில் நுழையும் போது மட்டும் என்றான் சந்திரகுமார் தன் பின்னாலேயே வந்த பிரமிளாவிடம். இது புகழேந்தி, என் உயிர் நண்பன் புகழ். இதுதான் பிரமிளா. ஹலோ, ஹாய். அது யார் சந்தர்? நாற்காலியில் சிறையிலிருந்து வந்ததால் உனக்கு அவனை சட்டென்று அடையாளம் தெரியவில்லையா? சரியாக பார் பிரமிள். பிரமிளா அவனை உற்று பார்த்தாள். அவள் கண்கள் திடீரென்று பிரகாசமாயின. அவன் எப்படி இங்கே? ஐயோ, இவன் குருபிரசாத் அல்லவா? குருபிரசாத் நாற்காலியில் நெளிந்தான். எழுந்திருக்க முடியவில்லை. குருபிரசாத் நம்முடன் அவனுடைய கடைசி தினத்தை செலவு செய்ய வந்திருக்கிறான் பிரமிள். குருபிரசாத்தின் கண்கள் அச்சத்தால் விரிந்தன. என்ன இதெல்லாம் என்றான் குளறலாக. இது எங்களுடைய தனி நீதிமன்றம். மற்ற நீதிமன்றங்களில் பார்ப்பது சட்டப்பார்வை, இங்கே நாங்கள் பார்ப்பது நீதி பார்வை. எல்லா கணக்குகளையும் நேருக்கு நேர் செய்யும் நீதிமன்றம் இது. பிரமிள், இங்கே வா, இந்த ஸ்விட்சை போடு. பிரமிளா சந்திரகுமாரை சற்று கவலையுடன் பார்த்தாள். அவனுடைய கண்களில் திடீரென்று மின்னும் உணர்ச்சி அவள் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகளை பறக்கவிட்டது. அவளுக்கு தெரிந்த, அவள் பழகிய டாக்டர் சந்திரகுமார் இல்லை இது. அந்த தோளுக்கு பின்னால் வேறு யாரோ. சந்தர், இந்த மெஷினின் வேலை என்ன? ஜஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு போ. குருபிரசாத்துக்கு உன் கையால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னை அழைத்து வந்தேன். இதுதான் நான் உனக்கு சொன்ன சர்ப்ரைஸ் பரிசு. வேண்டாம் சந்தர், எனக்கு பயமாயிருக்கிறது. பிரமிளா அப்படியே பின்புறம் நகர்ந்தாள். சுவரில் இடித்து கொண்டு மேற்கொண்டு நகர முடியாமல் நின்றாள். குருபிரசாத்தின் கண்களில்
பலிகடாவின் கடைசி தருண அச்சம் தெரிந்தது. சந்திரகுமாரின் கண்களில் சாதாரண மனித உணர்ச்சிகளை தாண்டிய ஒரு வெறி தெரிந்தது. அந்த 2 பார்வைகளும் அவளுக்கு அச்சத்தை தந்தன. சந்தர், நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன். அவசரப்படாதே டார்லிங். உனக்கு பயமாயிருந்தால் நானே மெஷினை ஆன் பண்ணுகிறேன். ஜஸ்ட் கவனி. தம்பி குருபிரசாத், நீ ஏன் ஜெயிலுக்கு போனாய் சொல்லு. குருபிரசாத் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு பரபரவென்று பேசினான். ரேப் செய்தேன் இவளை. இவள் ஃப்ரெண்டை கொலை செய்தேன். கதை சுருக்கம் மட்டும் சொல்லிவிட்டாய். பரவாயில்லை, போதும். இந்த குற்றங்கள் செய்ததற்கு உனக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது நியாயமா, இல்லை மரண தண்டனை கிடைத்திருக்க வேண்டுமா? ஐயா, இனிமேல் நான் தப்பே செய்ய மாட்டேன், சத்தியம். சந்தர், எனக்கு பயமாயிருக்கிறது. கவனி பிரமேல், இவனை கவனி. சந்திரகுமார் குமிழை திருகினான். குருபிரசாத் விரைப்பது தெரிந்தது. அவன் உடலில் நீலம் மின்னியது. சந்தர், ப்ளீஸ், பிரமீளா கதறினாள். சந்திரகுமார் குமிழை வேகமாக திருப்பினான். குருபிரசாத் குப்பென்று பொசுங்கினான். உதறி அடங்கினான். வீல் என்று பிரமீளா கத்தினாள். அப்படியே மயங்கி சரிந்தாள். மெக்கானிக் குழப்பத்துடன் பார்த்தான். அவனுடன் காரில் இருந்த பால்ராஜ் சற்று கடுப்பானார். சரியாக சொல். இந்த தெருதான்னு நினைக்கிறேன் சார். சாரி, இது இல்ல, அடுத்த தெருவோ? அன்னைக்கு ராவுல இட்டாந்தாரு சார். கரெக்டா புரிய மாட்டேன்னுது. அந்த வாட்டர் டேங்காண்டையே போங்க சார். அங்கிருந்து மறுபடி ரூட் பிடிக்கலாம். மெக்கானிக் குழம்பி திருப்பச் சொல்வது 3வது முறை இது. பால்ராஜ் எரிச்சலை அடக்கி கொண்டு காரை திருப்பச் சொன்னார். பிரமீளாவுக்கு மெல்ல மெல்ல நினைவு திரும்பியது. கண்களை கசக்கி கொண்டு திறந்தாள். அதிர்ந்தாள். அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலி அந்த கம்ப்யூட்டர் இயந்திரத்துக்கு முன்னால் இருந்தது. குருபிரசாத் உட்கார்ந்து பொசுங்கிய நாற்காலியில் இப்போது உட்கார்ந்திருந்தது சந்திரகுமார். அவன் கையில் அவள் வீட்டில் இருந்து பறித்த புது ரோஜா. குருபிரசாத்தின் பொசுங்கிய நாற்றம் மட்டும்தான் அந்த ரூமில் குமட்டலாய் இருந்தது. அவனை காணவில்லை. என்ன பார்க்கிறாய் பிரமிழ்? குரு எங்கே என்றா? இங்கே பின்னால் இதற்கென்றே பூமியை தோண்டி மிகப்பெரிய கான்கிரீட் தொட்டி அமைத்திருக்கிறோம். தண்டனை முடிந்ததும் கருகிய பிணத்தை வெட்டி விடுவோம். எலக்ட்ரிக் ரம்பங்கள் இருக்கின்றன. அறுத்து தூள் தூளாக அந்த தொட்டியில் போட்டு விடுவோம். குருவையும் அதில் சேர்த்து விட்டோம். நீ விரும்பினால் என்னையும் அங்கே சேர்க்கலாம். என்ன பேத்தல் இது என்று கத்த வேண்டும் போல் இருந்தது பிரமீளாவுக்கு. ஆனால் குரல் எழும்பவில்லை. சந்திரகுமாரை பார்த்தாலே உள்ளங்காலில் இருந்து மின்சாரம் குடைந்து கொண்டு உச்சந்தலை வரை ஏறியது. இவனையா காதலித்தோம்? இவனை இன்னொரு முறை அன்புடன் பார்க்க முடியுமா? நேசிக்க முடியுமா? என்னை என்ன செய்ய வேண்டும் என்பது உன் முழு உரிமை பிரமிழ். நீதான் இப்போது நீதிபதி. என் கேஸ் என்ன என்று முதலில் கேள். கேட்டுவிட்டு நீ தீர்ப்பு எழுது. நீ எழுதும் தீர்ப்பை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பேசியது தெளிவாகத்தான் இருந்தது. அர்த்தமுள்ளதாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் பார்வை அதில் தெளிவு இல்லை. தடுமாற்றம் இருந்தது. கலங்கி இருந்தது. சந்தர், எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. என்னை என் வீட்டில் கொண்டு விட்டு விடுங்கள். நான் சொல்வதை முதலில் கேள் பிரமீள். அந்த நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து சந்திரகுமார் பேச ஆரம்பித்தான். என்னுடைய வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் சந்தோஷமானவை என்று சொல்ல முடியாது. அப்பா, அம்மா, அக்கா எல்லோரும் ஒரு கொடூரமான விபத்தில் இறந்தார்கள் என்று சொன்னேனே. என்ன விபத்து தெரியுமா பிரமிழ்? 2 அரசியல் கட்சிகளுக்குள் அப்போது தகராறு. எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு கட்சிக்காரர் இருந்தார். விடிகாலையில் பேப்பர் படித்து கொண்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த போது அவரை 4 பேர் தாக்கி வெட்டி கொன்றார்கள். அந்த காட்சியை என் வீட்டு வாசலில் நின்றிருந்த என் அப்பாவும் அம்மாவும் பார்த்து தொலைத்து விட்டார்கள். போலீஸ் விசாரணையில் சாட்சி சொன்னார்கள். கொலைகாரர்களை அடையாளம் காட்டவும் தயாரானார்கள். அப்படி செய்யலாமா இந்த தர்மம் கெட்ட உலகில்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கு நிற்க வைக்கப்பட்டவர்களில் அறிவாளால் வெட்டி கொன்றவர்கள் யார் யார் என்று அடையாளம் சொல்லிவிட்டார்கள். அடுத்த நாளே இன்னொரு குரூப் எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தது. கையில் வீச்சரிவாள் வைத்திருந்தது. என் அப்பா அம்மா பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்த என் அக்கா யாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தக்காளியை வெட்டுவது போல வெட்டி போட்டு விட்டு போய்விட்டார்கள். நான் சென்னைக்கு ஒரு தேர்வு எழுத வந்திருந்ததால் தப்பித்தேன். எதிர் வீட்டு கட்சிக்காரரையும் எங்கள் வீட்டில் எல்லோரையும் வெட்டி போட்ட குழுவுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? 4 பேருக்கு 7 வருஷம், ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை. வெட்டுப்பட்டவர்கள் எல்லாம் சொத்தென்று உயிரையே விட்டுவிட்டார்கள். கொன்றவர்களுக்கு வெறும் ஜெயில் தண்டனை. இது என்ன நியாயம்? நாளைக்கே பணம் கொடுத்து அவன் சிறையில் இருந்து தப்பித்து விட்டால்? அரசாங்கம் சட்டம் எழுதியிருக்கிறது. சட்டப்படிதான் நியாயங்கள் வழங்க வேண்டும். ஆனால் சட்டத்தால் உண்மையான நியாயங்களை வழங்க முடிகிறதா? இல்லை. புகழேந்தி என்னுடைய ஹாஸ்டல் மேட், கம்ப்யூட்டர் என்ஜினியர். அவனுடைய அப்பா யார் தெரியுமா? என் எதிர் வீட்டில் வெட்டப்பட்டார் என்றேனே, அந்த அரசியல் தலைவர். அரசியலில் எதிர்த்து நின்று தேர்தலில் ஜெயிக்க முடியாதவர்கள், மக்களின் நன்மதிப்பை சம்பாதிக்க முடியாதவர்கள் இப்படி வெட்டு குத்து என்று இறங்கி விடுவதுதான் இன்றைய நியாயம் என்றால், அவர்களுக்கும் அதே முறையில் எங்கள் கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கினால் என்ன என்று நாங்கள் பேசினோம், கூடி திட்டமிட்டோம்.
இந்த இடத்தை வாங்கினோம். எங்கள் தேவைக்கேற்ப வீடு கட்டினோம். ஜெயிலில் ஆயுள் தண்டனை பெற்றவர்களை ஆசை காட்டி வெளியே கூட்டி வந்து இங்கே விசாரித்தோம். தீர்ப்பு எழுதினோம். இதற்கு செலவுக்கு அந்த கைதிகளிடமே 25,000 ரூபாய் வீதம் வசூல் செய்தோம். நான் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டது தப்பு என்று உனக்கு இப்போது தோன்றினால், நான் செய்தது நியாயமில்லை என்று நீ நினைத்தால், மற்றவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை எனக்கும் கிடைக்கட்டும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிள். அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணு. வட்டமாக இருக்கிறதே அந்த குமிழை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பு. ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாயட்டும். சந்திரகுமார் முகம் வெளுத்திருந்தது. இத்தனையையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த புகழேந்தி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டான். புகழேந்தி என்னை எச்சரித்து கொண்டே இருந்தான். பிரமிழ், நமக்கு காதல் வேண்டாம் சந்தர். அந்த மென்மையான உணர்வுகளில் சிக்கினால் தடுமாற்றம் வரும் என்று. அவன் பேச்சை நான் மீறினேன். கடைசி வரை உனக்கு சந்திரகுமாராகவும் இங்கே நிலா மகனாகவும் இரட்டை வேஷம் போட்டிருக்க முடியும் என்னால். ஆனால் உன்னை கடைசி வரை ஏமாற்ற நான் இஷ்டப்படவில்லை. உண்மை உனக்கு தெரியும் போது அது உன் சம்பந்தப்பட்டதாகவும் அமையும் என்றுதான் குருபிரசாத்தை மீட்டு கொண்டு வந்து இங்கு உன் கண்ணெதிரே தண்டனை கொடுத்தேன். பிரமிளா தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். குருபிரசாத்துக்கு அந்த தண்டனை தேவையானதுதான் என்றாள் மெல்லிய குரலில். ஆனால் அவனுக்கு தண்டனை தருவதற்காக உங்கள் வாழ்க்கையை ஏன் வீணாக்கி கொள்ள வேண்டும்? நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள் தானே? சொல். பேசாமல் போலீசிடம் உண்மைகளையெல்லாம் சொல்லுங்கள். சரண்டர் ஆகிவிடுங்கள். போலீசிலா? என்னை கைது செய்து கூண்டில் நிறுத்தி 2 வக்கீல்கள் சண்டை போட்டுக்கொண்டு நீதியை மெல்ல சாகடிக்கும் அவலத்துக்கு நானும் ஆளாக வேண்டுமா? அதைவிட இந்த மின்சார நாற்காலி எனக்கு சரியான தீர்ப்பாக இருக்கும். பிரமிழ், திடீரென்று அந்த பிரதேசத்தின் அமைதியை கிழித்து கொண்டு 4 டயர்கள் தேய்ந்து நிறுத்தத்துக்கு வரும் சத்தம் கேட்டது. புகழேந்தி விரைத்தான். ஜன்னலுக்கு ஓடி வெளியே பார்த்தான். சந்தர், போலீஸ் என்றான். அவன் குரலில் முதன்முறையாக பரபரப்பு. புகழ், நீ தப்பித்து போய்விடு. சந்திரகுமார் அந்த நாற்காலியை விட்டு எழுந்திருக்கவில்லை. நீ? பிரமிளாவை கன்வின்ஸ் பண்ணாமல் நான் எழுந்து வர தயாராயில்லை. போலீசிற்கு எப்படியோ இந்த இடம் தெரிந்துவிட்டது. பிரமிளாவை கேட்டு நம்மை பற்றி தெரிந்து கொள்ள அதிக நேரம் ஆகாது. நாம் தப்பித்தால் கூட நிம்மதியாயிருக்க போவதில்லை புகழேந்தி. போலீசிற்கு பயந்து நீதிபதிகள் ஒளிந்து கொள்வது முட்டாள்தனமாகும். வெளியே ஒரு துப்பாக்கி வெடித்தது. கதவு தாழ்பால்களில் துளை விழுந்தது. கதவு கட்டாயமாக திறக்கப்பட்டது. போலீஸ் கால்கள் தபதபவென்று உள்ளே நுழைந்தன. புகழேந்தி போலீஸை பார்த்தான். திடீரென முடிவு செய்தவன் போல கம்ப்யூட்டர் இயந்திரத்தின் மீது பாய்ந்தான். ஸ்விட்சை ஆன் செய்தான். அவன் மீது பாய்ந்து தடுக்க முனைந்த பிரமிளாவை நெம்பி ஒரு புறம் தள்ளினான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் திகைத்தார். அந்த மெஷின் மூலம் அவன் தங்களை தாக்கப் போகிறான் என்று நினைத்து பாதுகாப்புக்காக தன் துப்பாக்கியை உயர்த்தினார். விசையை இழுத்தார். தோட்டா புகழேந்தியின் புஜத்தில் பாய்ந்தது. அவன் திருகி கீழே விழுந்து எழுந்து அதே வேகத்தில் இயந்திரத்தின் குமிழை 2 கைகளாலும் பிடித்து முழுவதும் ஒரே வீச்சில் திருப்பினான். அப்படி திருப்பிவிட்டு புகழேந்தி ஒரே பாய்ச்சலில் அதே நாற்காலியின் மீது பாய்ந்தான். சந்திரகுமாரை கட்டி பிடித்து கொண்டான். அந்த வேகத்தில் சந்திரகுமாரின் கையில் இருந்த ரோஜா கீழே விழுந்தது. புகழேந்தியின் உடலும் விரைத்தது. தூக்கி போட்டது. அவன் சந்திரகுமாரை பிடிவாதமாக பிடித்திருக்க எலும்புகள் நிமிர்ந்து உதறி உடையும் வினோத ஒளி அந்த அறையின் எல்லா சுவர்களிலும் மோதி எதிரொலித்தது. கம்ப்யூட்டர் இயந்திரத்தில் 2-3 சிறு ஒளிகளுடன் தீப்பொறிகள் பறந்தன. பிரமிளா பெரும் அலறலுடன் கீழே மயங்கி சரிந்தாள். பால்ராஜ் மின்சார இணைப்பை துண்டிக்க ஓடினார். சந்திரகுமாரும் புகழேந்தியும் அவர்களுடைய அரியாசனத்தில் அணைத்தபடி கருகி முடிந்திருந்தனர். சந்திரகுமாரின் கையிலிருந்து எகிரி விழுந்த ரோஜாப்பூ மட்டும் சிதையாமல் தரையில் கிடந்தது. முற்றும்.